வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு வகுப்பறை வன்முறை. சமீப காலமாக வகுப்பறைகளில், அதாவது 10ஆம் வகுப்பு கல்லூரியை பற்றி நாம் பேசவில்லை, பள்ளிக்கூடங்களில், மேல்நிலைப் பள்ளிகளில், உயர்நிலைப் பள்ளிகளில், அரசு பள்ளிகளில், கிராம பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் மாணவர்களுக்குள் வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது. மாணவர்களுக்குள் அடித்துக் கொண்டு சாகின்ற நிலைமைக்கெல்லாம் செல்கிறார்கள். ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் அடித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அதிர்ச்சியான செய்தி வெளிவருகிறது. இது போதாது என்று வழக்கம் போல் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, அது பெண் குழந்தைகளுக்கு, அதாவது இப்போது 10-11 வயது குழந்தைகளுக்கே மிகவும் அன்றாடம் நடக்கின்ற ஒரு பிரச்சனையாக பெற்றோரிடம் இருந்து வருகிறது, அண்ணனிடம் இருந்து வருகிறது, சமூகத்தில் முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து வருகிறது, ஆசிரியர்களிடமிருந்து வருகிறது, சக மாணவர்களிடமிருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பள்ளிக்கூடங்களில் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் பாலியல் தொந்தரவு செய்து அதன் காரணமாக கொலை செய்யும் அளவிற்கு போகின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலோடு தான் இன்று நாம் இருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஒரு பள்ளி மாணவன், 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன், அவனும் சிறுவன் தான், 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுமியிடம் தவறான முறையில் நடக்க முயற்சித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து முழுமையான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் எதை காட்டுகின்றன? அதாவது தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது. இந்திய அளவிலும் இது அதிக அளவில் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக ஒரு 2 மாதங்களாக இது போன்ற பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற வன்முறைகள் மட்டும் மிக அபரிதமாக நடைபெறுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் பெண்ணை தொந்தரவு செய்தார் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இவ்வாறு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? மாணவர்கள் மத்தியில் நடக்கின்ற மனநிலைக்கு என்ன காரணம்? மாணவிகளும் பெண் குழந்தைகளும் இதில் அதிக அளவு பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு என்ன மாற்று? இதற்கு கல்வி சூழலில் மாற்றம் தேவையா, அல்லது சமூக சூழலில் மாற்றம் தேவையா, அல்லது குடும்ப சூழலில் மாற்றம் தேவையா? இதில் யாருக்கு என்ன பங்கு இருக்கிறது, இன்னும் என்னென்ன பங்களிப்பு நமது மக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற தளத்தில் ஒரு விரிவான விவாத அரங்கமாக இது செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதற்காக குடும்ப நல வழக்குகளை தொடர்ந்து வாதிட்டு வரக்கூடிய வழக்கறிஞர் ஆதிரிச்சியம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். கல்வியாளர் முருகையன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் தமிழிய சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர் நலங்கிலி அவர்கள் நமது அரங்கிற்கு அவரது தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். கல்வியாளர் சோமசுந்தரம் அவர்களும் நமது விவாத அரங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடம் இருந்து கேட்கிறேன். நீங்க ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், ஒரு கல்வியாளர், தொடர்ந்து இந்த கல்வி சூழலை ஒரு 40-50 வருடமா கவனித்து வருகிற முறையில இப்ப சமீப காலமா ஏற்படக்கூடிய இந்த வன்முறை உணர்ச்சிக்கு என்ன காரணம்? மாணவர்கள் மனதில் ஒரு 13-14 வயது சிறுவன், சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களாம் ஒரு மைனர், அவங்கள நீங்க ஒரு 2 பேர் ஈடுபட்டு இருந்தா அதுல ஒரு மைனரா இருந்தா சட்டப்படி அது மேஜர்ட் இருந்து தான் குற்றத்தை பார்ப்பாங்க. அது கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும், பையனோ பொண்ணோ 18 வயசு கீழே இருந்தா அதை பையனே செஞ்சாலும் பொண்ணே செஞ்சாலும் அந்த பையனுக்கு 17 வயசுன்னு சொல்லி அதை முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இப்போ 14-15 வயசுல அந்த வன்முறை உணர்ச்சி வருதுன்னா இதுக்கு என்ன காரணம்? கல்விச்சூழல் எங்க போய்கிட்டு இருக்கு? அதாவது தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஒரு 6ஆம் வகுப்பு மாணவி என்பது ஒரு 11 வயது, 10 வயது 11 வயது, அந்த வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மாணவன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன கிடக்கு? ஒரு மது பாட்டில் கிடக்கு. அந்த மாணவியினுடைய சைக்கிள், புத்தகப்பை தூக்கி எறியப்பட்டிருக்கிறது, மது பாட்டில் கிடக்கிறது. இப்படி இதை பார்க்கிற போது சமூக சூழல், இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி ஒரு கேள்வி எழுது. 10ஆம் வகுப்பு மாணவன் முழுமையா ஒரு மது சாப்பிடுகிற அளவிற்கு அவனுக்கு ஒரு சுதந்திரமும் உரிமையும் கிடைத்து விட்டது. கிராமப்புறத்தில் என்று சொன்னால், இன்றைக்கு ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து பயிர் விளைவிப்பதை விட இன்றைக்கு சாராயமும் வீரும் பிராந்தியும் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு சாம்ராஜ்யமாக நம் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வியாகத்தான் கல்வி இருக்க வேண்டும். இப்பொழுது கல்வி என்பது மதிப்பெண் எடுக்கிற ஒரு மெஷினை உருவாக்குகிற கல்வி முறை. எத்தனை மதிப்பெண்கள் கூடுதலாக எடுக்கிறாயோ அப்பதான் நீ டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், நீ பெரிய தொழில் புரியலாம், சம்பாதிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு தான் கல்வி முறை அமைந்திருக்கிறதை தவிர ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி என்பது இல்லை. நாங்களெல்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனை வகுப்புகள், நன்னறி வகுப்புகள், விழுமிய கல்வியை சொல்லிக் கொடுக்கிற வகுப்புகள் என்றெல்லாம் இருக்கும். இன்றைக்கு அந்த வகுப்புகள் பாட வேலையில இருந்தாலும் கூட, வாரத்திற்கு 2 பாட வேலை நன்னறி கல்வி, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்று சொன்னாலும் கூட, அந்த பாட வேலையிலே கூட கணக்கை சொல்லிக் கொடுங்கள், பிசிக்ஸை சொல்லிக் கொடுங்க,
அவன் அதில் அதிக மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு எம்ஐ மார்க் நீங்க சேர்க்கறது. அப்ப நீங்க ஆமா எந்த குரூப் எடுக்கணும்னா அதுக்கு மேக்ஸும் சயின்ஸும் படிச்சாதானே அதை படிச்சாதான் முடியும் என்பதை போல நீங்கள் கொடுக்கிற அந்த மன அழுத்தம் அவர்களை மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு எந்திரமாக உருவாக்குறமே தவிர அங்கே சமூகத்திலே ஒரு அண்ணன் தங்கை மைத்துனி மாமன் உறவு சகோதர உறவு ஒரு இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் சிதைந்து போய்விட்டன. இன்றைக்கு வன்முறையை திரைப்படத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறான், நாடகங்களின் மூலமாக கற்றுக்கொள்கிறான். பள்ளி சூழலிலே அவனுக்கு கொடுக்கிற மன அழுத்தம், குடும்பம் கூட்டு குடும்பம் சிதைந்து போய் இன்றைக்கு அங்கே இருக்கிற அழுத்தம், இவைகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக இவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுவதையே அதையே ஒரு பெரிய சாதனையாக நினைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு பார்த்தால் பள்ளிச்சூழல் மட்டுமல்ல, இந்த சமுதாயமும் அதற்கு பொறுப்பு, இந்த அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பு. இன்றைக்கு எல்லோரும் மார்தட்டி பேசிக் கொண்டிருப்பது தமிழகத்திலே இன்றைக்கு இலவசம் என்று கொடுத்துவிட்டு மது கடைகளை ஏன் திறக்க வேண்டும்? இலவசத்தின் நிறுத்து, மது கடைகளையும் மூடு. இப்படி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கூட மது குடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை அரசு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்குறது சட்டப்படி நாங்க ப்ரோஹிபிஷன் பண்ணிருக்கிறோம், தடை செஞ்சிருக்கிறோம். ஆமாம், அது மது கடையில மது குடிக்கிற சீனை பெருசா போட்டுட்டு மது குடித்தால் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிறோண்டு அந்த சின்ன எழுத்துக்கள் பொறிப்பதை போல நாங்கள் மாணவர்கள் குடிப்பதை தடைதான் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு எத்தனை இன்றைக்கு அந்த மதுபான கடைகளிலே பள்ளி மாணவர்கள் இருக்கிற காட்சியை பார்க்கிற போது உள்ளம் கொந்தளிக்கிறது. இளைய 55 விழுக்காட்டிற்கு மேலே இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியா அவர்களுடைய கையில இருக்கிறது. அந்த இளைஞர்கள் சீர்பட்டு கெட்டு பால்பட்டு போகிறார்கள் என்று நினைக்கிற போது பாரதம் என்றைக்கு அப்துல் கலாம் கனவு காருகிறார் 2020 ஒரு வல்லரசு நாடு ஆகும்னு. அப்படி மதுக்கடைகளை திறந்து வைத்து இப்படி பலாத்காரங்களும் வன்முறைகளும் நாட்டிலே தலைவிரித்து ஆடுமானால் நாம் அப்படிப்பட்ட அந்த வல்லரசை நாம் எதிர்நோக்கி பயணிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் உங்களிடம் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, சார் சொல்லும்போது சொன்னாங்க கூட்டு குடும்பங்கள் சிதைவது கூட இளைஞர்கள் பாதை தடுமாறதுக்கு ஒரு காரணம் நாங்க. ஆனா குடும்பங்கிற அமைப்புலயே குறிப்பா பெண்கள் மாணவர் அப்படி வன்முறைங்கிற ஒரு தனி குடும்பங்கிற அமைப்புலயே தானே அதிக அளவுல பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறது. அப்ப சமீப கால அதிர்ச்சிகரமான சித்தப்பா, கூட பிறந்த அண்ணன், பெரியப்பா பையன், பெத்த அப்பா இவங்க மூலமா பாதிக்கப்பட்டு இப்ப எவ்வளவோ செய்திகளை கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டா என் பொண்ணுட்டே தப்பா நடக்க பார்த்தாருங்க அந்த ஆளு. குடிபோதைங்கிறாங்க, சில பேர் குடிபோதை இல்லாமலே இப்படி விஷயங்கள் இருக்கு. கூட்டு குடும்பம் சிதைறதுனால இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம், குடும்ப அமைப்புலயும் இப்படி நடக்குதுங்கிற விஷயத்தை நீங்க ரெண்டு எப்படி பாக்குறீங்க? கட்டாயமாக இப்ப கூட்டு குடும்பங்கள்ல ஒரு சிறுவர் மேலான ஒரு பாலியல் வன்முறைக்கான விழுக்காடு பார்த்தோம்னா மிக நெருங்கிய உறவுகளால், நீங்க சொன்ன மாதிரி மிக நெருங்கிய உறவுகளால மிக தெரிஞ்சவங்களால தான் அதை செய்யவே முடியும். வெளியில் இருக்கிற குழந்தைகள் போகும்போது குழந்தை தற்காத்துக்கு வந்தானே, அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. மாமாவோ சித்தப்பாவோ பெரிய அவங்க என்ன பண்ணு தெரியாது. அவங்க பாசத்துக்காக தொடுறாங்களா பாலியல் கூட தொடுறாரு, அந்த குழந்தைகளை அடையாளம் பிரிச்சு காண முடியாது. இவங்க இன்னைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்ங்கிறது மாமாட்ட அறிய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரட்ட குழந்தைங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கும். இப்ப என்னுடைய பெண்ணே சொல்றா, அந்த வீட்டுல அவர் அது மாதிரி செஞ்சாரு பிடிச்சாருன்னு என்ன சொல்றா. ஆனா என்னுடைய சொந்த உறவினர்கள் யாராவது மாதிரி செய்யும் பொழுது அவளுக்கு அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க கடினமா இருக்கும். அப்ப அதனால அவங்களாலதான் அதிகமான குற்றங்கள் 90 விழுக்காட்டுக்கு மேல 95 விழுக்காட்டு மேல குற்றம் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம். அதனால கூட்டு குடும்பங்கள்னால இன்னும் பாதிப்பு அதிகமா இருந்திருக்கணும் அந்த காலங்கள்ல. கூட்டு குடும்பங்கள்ல இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுவது ஆனால் அதுக்கு மிக கொடுமையான சூழல்ல. ஆனால் இது கூட்டு குடும்பத்துக்கு ஒரு மோசமான செய்தி. ஏன்னா கூட்டு குடும்பம் நம்ம இழந்த செய்திகள்னா குழந்தைகளோட கூட விளையாடுவதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லைங்கிறது நம்ம இழந்து விட்ட செய்தி. கதை சொல்றதுக்கோ நல்ல கருத்துக்கள் எடுத்து பேசுறதுக்கோ குழந்தைகளுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு கதை சொல்ற பண்பாடே போயிடுச்சு. அப்படியே கதை சொன்னா கூட ஒண்ணுமே புரியாத இங்கிலீஷ் கதைகள் தான் போதிக்கப்படுது. தமிழ் கதைகள்லாம் நீங்க மறைஞ்சு போச்சு. சாதாரண குரங்கு கதைகளோ அதை போற ஆட்டுக்குட்டி ஆடுதுன்னு அழவள்ளி பாடல்களோ நீங்க எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அழவள்ளி யாருன்னு இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாது. முழுக்க இங்கிலீஷ் ரைம் சொல்லு அப்படிதான் நீ குழந்தைகளை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த வகையில அந்த இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னு தெரிய போறது இல்ல. அல்லது நம்ம மண் சாராத மண்ணுக்கு உதவாத ரெயின் கோவேங்கிற பாட்டு மழையை ஓடிப்போன்னு சொல்லி கத்துக் கொடுக்குறோம். அந்த மாதிரி பாட்டு கத்துக் கொடுத்து ஒரு அறத்துக்கு எதிரானது கத்துக் கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் திருக்குறளோ அறம் சார்ந்த கருத்துக்களோ குரல் நெறியில குழந்தைகள் வளர்ப்பதோ இல்லாம இருக்காங்களே. எதுங்க திருக்குறள் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்துல மனப்பாடம் பண்ண வச்சு மதிப்பெண் கொடுத்துட்டு இருக்காங்களா? அதான் சொன்ன குரல் நெறின்னு சொன்னேன். நான் திருக்குறள் மனப்பாடம் பண்றது சொல்ல, குரல் நெறி சார்ந்தது. அப்ப அதற்கான நீதி கதைகளோ அதற்கான போதனைகளோ வீட்டுல கூட்டு குடும்ப இழப்புங்கிறது நமக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றேன். அது கூட்டு குடும்ப இழப்புனால ஏற்பட்ட இந்த இடைவெளியை குறைக்க வேண்டிய பள்ளிக்கூடங்கள் அதை செய்யறது இல்லைங்கிறேன். அது ஒரு இடைவெளி ஏற்பட்டு இருக்கு கட்டாயமா. கூட்டு குடும்பம் உடைந்ததுனால
நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு ஒரு விளையாடுறதுக்கான சூழல், பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறது. இன்றைய கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் தான் இருக்காங்க, குழந்தைகள் யாரும் வளர்ற குழந்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு போனீங்கன்னா குழந்தைகள் ஓடி எடுத்து தடுக்கி இன்னைக்கு குழந்தைகள் யாருமே திருமணங்கள்ல கூடுறது இல்ல, ஒரு கூடுற இடமா இல்ல. அப்ப குழந்தைகள் எல்லாமே அவங்க தனித்தனி குடும்ப இடங்கள் ஆயிட்டாங்க, தனி குடும்பத்துக்குள்ள அவங்க தனி ஆயிட்டாங்க. அப்போ ஒண்ணுமே வந்து நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான்ங்கிற மாதிரி தனி குழுக்கள் அவங்க போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு ஐயா சொல்ற மாதிரி கூட்டு குடும்பம் சிதைந்ததுன்னு ஒரு விளைவுதான் அது. அவங்க வந்து உறவுகளை இழந்தது. அது உறவுகளை இழந்து அவங்களுக்கு ஆசிரியர்கள் நல்ல உறவாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்து ஆசிரியர்களுக்கும் தனிமைப்படுத்துறாங்க. நீ பேசாத, அவன்கிட்ட பேசாத, நண்பர்களோட சேர்ந்த வந்து தன் வடிகால் தடிக்கலாம்னு சொல்லி பார்த்தா யாரோடையும் பேசாதங்கிறது இங்க கல்வி திட்டத்தோட அடிப்படையா இருக்கு. நீ உன் வேலையை பாரு, யார்கிட்டையும் பேசாத, யார்கிட்டையும் பழகாத, நீ இப்படியா படி, நீ இப்படியாவது மேலவா, எந்த பத்தி நீ கண்டுக்காத, மார்க் வாங்குறது ஒண்ணுதான் குறி, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர்களே அப்படிதான் ஆசிரியர்கள் அப்படிதான் வளர்க்குறாங்க. சொல்றாங்க எல்லாமே கூட்டு பொறுப்பு. இந்த மாணவர்களை வந்து ஒரு குற்றவாளி ஆக்குவதில் இத்தனை குற்றவாளிகளும் பொறுப்பு. இத்தனை குற்றவாளிகள் சேர்ந்து ஒரு குற்றவாளியை உருவாக்குறாங்க. இவர் சொன்ன மாதிரி திரைப்படங்கள் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது குடிக்கிறதுக்கு. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. நான் ரொம்ப வேதனைப்படுற விஷயம் என்னன்னா, காதல் தோல்வி ஏற்படுது, நண்பர்கள் கூட சண்டை வருது ஒரு படத்துல. அந்த நண்பர்களோட சேர்த்து வைக்கிறதா அது தெரியுமா இருக்கு, குடி இருக்கு. குடியினால சேர்றாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, நண்பன் வந்து காதல் தொழிலோட தவிக்கிறானா, அப்பா என்ன தெரியுமா செய்யறாரு, அப்பாவே தண்ணி பாட்டில கொண்டு வந்து பையனை கொடுத்து நீ குடிச்ச பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுது, நல்லா குடிச்ச பிறகு திருப்பி நட்பு மலர்ந்துருது, பகைமை போயிடுது, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காதல் தோல்வி வந்து நண்பன் தனக்கு தெரிஞ்ச ஒரு காதலி இன்னொருத்தன் காதலிக்கிறான்னு நண்பர்களை சண்டையா, அப்பா போய் குடிக்க வச்சு சேர்த்து வைக்கிறாரு. அப்ப குடி வந்து நட்பை சேர்க்குது, நண்பர்களை சேர்க்குது, நல்ல குணத்தை உருவாக்குது. திரைப்படங்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை குடிக்கு கொடுத்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கு. மிக சின்ன பசங்க குடிக்கிறது, பார்ல உட்கார்ந்து இருக்கிறது காட்சிகள் தான் மிக இயல்பு, மிக இயற்கையானது, தவறு கிடையாது அப்படிங்கிற நிலையை வந்து திரைப்படங்கள் அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சிருக்கு, அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு எந்த தவறுமே கிடையாதுங்கிற ஒரு மோசமான பண்பாட்டு சீர்கேட்ட ஒரு கழிசறை பண்பாட்டை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நிலை வந்து மாணவர்களை வந்து உண்டு தள்ளுது அப்படின்னு பாக்குறேன். இத்தனை குற்றவாளிகளை சேர்ந்து ஒரு குற்றவாளியை உருவாக்கி இருக்காங்கிறதா என்னுடைய பதிவான முன்வைக்க வரும். நிச்சயமா. இப்ப இங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல ரொம்ப ஒன்றுபட்டாங்க. அவர் கூடுதலா வந்து அந்த பாடத்திட்டங்கள்ல மீது ஒரு சின்ன விமர்சனம் வச்சாரு. அதுக்குள்ள நம்ம அதுக்கப்புறம் போவோம். இந்த கல்வி சூழல்ல ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர்களா நடைபெறது கிடையாது, நண்பர்களா இருக்கிறது கிடையாது. அவங்க வந்து அது ஒரு இந்த செக்ஷன்ல ஒரு 12 உருப்படி இருக்கு, 22 உருப்படி இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. சொல்றாப்புல ஒட்டி உட்காராத, பேசாத, இந்த பிள்ளை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு, இந்த பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கு, இந்த பிள்ளை விளையாட்டுல ஆர்வம் உள்ளது, இதையெல்லாம் ஒரு குறைபாடா சொல்றாங்க. நல்லா பேசுவதையும் சத்தம் போட்டு சிரிப்பதையும் விளையாடுறதையும் ஒரு குறைபாடுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு, இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த பிள்ளை நல்லா இருக்கிறப்போ குழந்தைங்க மத்தியிலேயே ஸ்கூல்ல ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குவாங்க. இந்த டீச்சர்கிட்ட வந்து போட்டு கொடுக்குற பிள்ளைங்க, மிஸ் இது போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே உருவாகக்கூடிய விஷயம். அவங்க வந்து அந்த குழந்தை நாளைக்கு ஒரு இளைஞர் ஆகும்போது அந்த ஒரு கேரக்டர் இருக்கும், சொசைட்டில இருந்து அந்த அதிகார மையத்துல போட்டு கொடுக்குற கேரக்டருங்கிற மாதிரி அந்த மாதிரியே திட்டமிட்டு வர்றது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே சொல்றாங்களா. முதல்ல அந்த பேசாதன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு சமீப காலத்துல. குழந்தைங்க போன உடனே பேசாத, வாயில் விரல வைக்கணும், இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துதான் இவ்வளவு பெரிய வன்முறைக்கு அது ஒரு அஸ்திவாரங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல கேள்வி சார். அதாவது நீங்க ஆசிரியர்களை பொறுத்தவரை அவங்க ஒரு ஊதியத்துக்காக வேலை பார்க்கறாங்க. பொதுவாகவே நம்ம கல்வியில சமச்சீர் கல்வி கொண்டு வந்துட்டோம். ஒரு காலத்துல தனியார் பள்ளியில ஒரு கல்வியோ அரசு பள்ளியில ஒரு கல்வியும் கொண்டு வந்துட்டோம். ஆனா எனக்கு சமச்சீர் சம்பளம் கண்டிப்பா இல்லை. தனியார் பள்ளியில வேற சம்பளம், அரசு பள்ளியில வேற சம்பளம். அதை பற்றி யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. இப்ப அந்த ஆசிரியர்களை பொறுத்தவரை அவங்க அந்த கிளாஸ் ரூம்ல அவங்க சைலண்டா வச்சுதான் ஆகணும். இந்த கரஸ்பாண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பையன் பேசினாலோ அந்த பையன் சத்தம் போட்டாலோ மறுநாள் அவரது ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியாது. அவருடைய டியூட்டியே பசங்களை கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். நீங்க கேட்டது மாதிரி அவன் நல்லா அழகா பேசலாம், விளையாடலாம், அந்த டைம்ல ஒதுக்கணும். அந்த சூழலே இப்ப இல்லை. ஒரு காலத்துல பாரதியார் சொன்னாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. எந்த பேரண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்றாங்க? அவரு ஒரு ஆசிரியர் தான். பேரண்ட், அதாவது பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் வந்து 10th வரப்போறான் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா 9th இருந்தே பேரண்ட்ஸ், என் பையன் மேக்ஸ்க்கு அந்த டியூஷன் போகணும், கெமிஸ்ட்ரிக்கு, பிசிக்ஸுக்கு, அவன் ஈவினிங் ஃபுல்லா டியூஷன் மட்டுமா போயிட்டு இருக்கான். அவனுக்கு விளையாட்டே கிடையாது. இப்ப சார் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க, இந்த கூட்டு குடும்பம், அதை கண்டிப்பா நான் வரவேற்கிறேன். இந்த கூட்டு குடும்பம் சிதைஞ்சனால தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த மாணவர்களுக்கு இந்த மன அழுத்தம். அதாவது சார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா கல்வி சூழல்ல எந்த பாதிப்பும் வராதா? இது மெயின் ஃபேக்டர். அடுத்த ஒரு இதா வருவோம், இது ஒரு மெயின் ஃபேக்டர். ஒரு 20 இயர்ஸ் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து 10th 12th முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான்.
வீட்டுக்கு வந்தோம்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா வேலைக்கு போயிருப்பாரு, அம்மா இருப்பாங்க, ஒரு 5 பேர் அண்ணன் இருப்பாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மேக்ஸ் மாஸ்டர் திட்டிருப்பாரு. அந்த பிரச்சனை அந்த தம்பிகிட்ட பேசுவான், இல்லை தாத்தாட்ட பேசுவான். உடனே தாத்தா அட்வைஸ் பண்ணுவாரு, அந்த மாஸ்டர் வந்து உடனே நல்லது தான் திட்டிருப்பாரு. அப்போ அந்த மாஸ்டரை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள், மேக்ஸிமம் 2 பேர். அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் ஒரு பெட்ரூம்லையும் தம்பி இன்னொரு பெட்ரூம்லையும். எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அது ஒரு பொண்ணு வந்து ஒரு பெட்ரூமில் உட்காந்துருக்கு, அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க, அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படிங்குது. உடனே அம்மா ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, ஹலோ ஐ எம் த டைனிங் ஹால், ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், வி ஆர் வெயிட்டிங் இன் த டைனிங் ஹால், ப்ளீஸ் கம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ரிப்ளை பண்ணிட்டு தான் வெளியே வருது. இப்போ சூழலே மாறிடுச்சு. இந்த கூட்டு குடும்பம் ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இதை செய்ய வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பேசினபடி இந்த ஆசிரியருடைய மன அழுத்தம், ஆசிரியர்களை பொறுத்தவரை திணிக்கப்படுது. இந்த கரஸ்பாண்ட் சொல்லி எங்களுக்கு ரிசல்ட் வேணும், 10% வேணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. அவங்க மாணவர்கள் திட்டம் சூழல் மாறிட்டு இருக்காரு. திட்டம் பொழுது அந்த பையனால் டாலரேட் பண்ண முடியல. நீங்கள் ஒரு 20 வருஷம் மேலே தாத்தா திட்டலாம், பாட்டி திட்டலாம், சித்தப்பா திட்டலாம், அவ்வளோ ஒரு இருந்த குடும்பம் இப்போ ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய அண்ணனுடைய பையன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அப்படியே பார்ப்பான். நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம், சித்தப்பா வராருன்னா சித்தப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த வீட்டில் வாங்கன்னு சொல்கிறாங்க? அவன் கம்ப்யூட்டர் முன்னால் அழகாக பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு போனால் யாருன்னு கேட்குறாங்க, சித்தப்பா வந்திருக்காரு, ஓ ஹாய் ஹாய், அவ்வளோதான். அந்த உறவு என்ன ஆகுது? அந்த உறவே அவனுக்கு தெரியாது. இப்ப சித்தப்பா சித்திலாம் கிடையாது, அங்கிள் ஆண்டி தான். அருமையா அழகா சொன்னீங்க, அங்கிள் ஆண்டி தான். அவனுக்கு சித்தப்பான்னு என்ன தெரியாது. கிராமத்திலேயே வந்து ஆமா அம்மா அப்பா, சில பேர் அம்மா மம்மி டாடியை விட அம்மா அப்பா இன்னும் பயன்படுத்துறாங்க, முழுமையா மாறல. அங்கிள் ஆண்டி தான். அம்மா கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் ஆண்டி தான். எல்லாமே அங்கிள் ஆண்டி தான். அவனுக்கு சித்தப்பாவும் தெரியாது, சித்தியும் தெரியாது, பெரியம்மாவும் தெரியாது. அடுத்தது சார் சொன்ன மாதிரி சினிமா துறை, எல்லா படத்துலயுமே ஆசிரியர்ல ஒரு காமெடியா போடுறது. ஆசிரியர்னா ஒரு காமெடி. இதுதான் அந்த மாணவனுடைய மனசுல இருக்குது. ஓ இவர அப்படின்னா அவனுடைய மனசு. எல்லா மாணவர்களும் சொல்லல, நிறைய மாணவர்கள் நல்ல மாணவர்கள் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு சில மாணவர்கள் ஒரு சில தவறுனாலதான் 1 2 ஆகி 2 20 ஆகும். இல்ல அந்த இயக்குநர்கள்லாம் யாருன்னா பெரும்பாலும் இந்த கண்டிப்பான ஆசிரியர்கள், பேச விடாத ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்களா இருப்பாங்க. அவங்கதான் இயக்குநர்கள் ஆகும் போது ஆசிரியர் மீது அவ்வளவு வக்கிரத்தை திணிக்கிறாங்க அந்த இயக்குநர்கள். அது கூட ஒரு மனநிலையா இருக்கலாம். அடிக்கிறது, பேச விடாம பண்றது போன்ற உளவியலை உள்ள வச்சுக்கிட்டே ஒரு யதார்த்தத்துக்கு மீறி வக்கிரத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான வெளிப்பாடு தான் இதுவும். இப்ப 15 வயது மாணவனுக்கு அவ்வளவு வக்கிரம் வருதுன்னா அவனுக்கு வந்து எங்க போனாலும் அவனுக்கு என்ன சொல்ல, அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காதனாலதான் 5 வயசுல இருந்து அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையை, குழந்தை பருவத்தையும் அவனால அனுபவிக்க முடியல, மாணவ பருவத்தையும் அனுபவிக்க முடியல. நீங்க சொல்ற மாதிரி கூட்டு குடும்பம் இல்லாத குடும்பத்திலயும் அவனுக்கு எந்த விஷயமும் இல்ல. ஆனா தெரியறது ஃபுல்லா தப்பான விஷயங்கள், இணையத்துல, தொலைக்காட்சியில, டிவில, மது. அப்ப வந்து இதெல்லாம் அழுத்தப்படும் போது அப்படி வரான். அந்த விஷயமும் நம்ம நீங்க வந்து கவனிக்கணும். அந்த விஷயத்த சொல்றேன். அதாவது சார், வெறும் கல்வி மட்டும் கூடாது சார், கண்டிப்பா விளையாட்டு வேணும். விளையாட்டே கிடையாது நிறைய இடங்கள்ல. அந்த பிடி பீரியட்லயே பாத்தீங்கன்னா மைதானமே இல்ல. இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி அது ஒரு மேக்ஸ் டீச்சரோ கெமிஸ்ட்ரி டீச்சரோ எடுத்து பாடம் எடுப்பாரு. அந்த பையனோட ஸ்ட்ரெஸ் நீங்க எப்ப குறைப்பீங்க? கண்டிப்பா விளையாட்டுங்கிறது சகிப்புத்தன்மை உருவாக்குதுங்கிறான், நல்ல தலைமை பண்பை உருவாக்குதுங்கிறான், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உருவாக்குதுங்கிறான், அதுல தன்னுடைய உடல் பயிற்சி ஏற்படுதுங்கிறான், வலிமை ஏற்படுத்து. இத்தனை நோக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் யாருக்கு வேணும்? நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் இல்ல, அதெல்லாம் விட்டு கொடுத்தாலும் இருக்கிறது வந்து ஆபத்து. மார்க் விட்டு கொடுத்துருவீங்க, போட்டு போட்டு புள்ளி. நகர்ப்புறங்கள்ல அந்த கட்டி புரண்டு விளையாடக்கூடிய கபடி போன்ற விளையாட்டுகள் மாணவர்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி, அது அந்த பழக்கமே இல்லாம எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நிச்சயமா. நான் உங்கள்ட்ட வைக்கிறதுன்னா, இப்ப உங்க வேறு சில சமூக பிரச்சனைகள், குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குன்னு சார் சொன்னாரு. பள்ளிக்கூடங்கள்ல நீதி போதனை போயிடுச்சுன்னாரு. சார் வந்து அவர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம் சொன்னாரு. நீங்க டீச்சர்ஸ்குள்ள பிரச்சனையை பார்க்காம, அவங்களுக்குள்ள ஒரு தலைவலியை பார்க்காம 19 பேச முடியாது சார், அப்படி ஒரு சூழலுக்கு நாங்களும் நிர்பந்திக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. இப்ப இது வந்து மைனர், இது ஒரு 2 பேர் சம்பந்தப்பட்ட குற்றத்துல 18 வயது கீழே இருந்தா அவர்கிட்ட இருந்து குற்றத்தரம் பார்க்கவே முடியாது. எப்பவுமே 18 வயதுக்கு மேலக்குள்ள பார்ப்பாங்க சட்டப்படி. இது மாதிரியான பிரச்சனைகளை சட்டங்கள் வந்து எப்படி அணுகுது, இதை எப்படி பாக்குறது, இந்த மாதிரி சிறுவர் நடக்கிற குற்றங்களை எப்படி பார்க்கணும் சட்டம்? இப்போ நீங்க சட்ட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் வந்து குற்றவாளிங்கிற ஒரு நிலையில பார்க்கறத விட குற்றம் செய்த ஒரு சிறார்
அவங்க வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 3 years கொடுக்கலாம். அந்த மேக்ஸிமம் கிரைம் பண்ணினா அவங்களுக்கு ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே தான் அவங்கள வந்து அந்த சிறார் நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு இந்த விசாரணைகள்லாம் நடைபெறும். எதற்காக இப்படி ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்வென்ஷனில் நம்ம வந்து கையொப்பம் இட்டு தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான சட்டங்களோ பெண்களுக்கான சட்டமோ நம்ம நாடுகளில் வரக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னு இவங்களெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி கொண்டு போகணும், மேஜர் மாதிரி தண்டிக்கணும், அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நிலை அந்த எமோஷனல் டாக் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த பருவத்தில் தெரியாமல் தவறு செய்கிறது, அந்த குழந்தையை திருத்தி நெறிப்படுத்தி இந்த சமுதாயத்தில் வாழ வைக்கணுங்கிற ஒரு கொள்கையில தான் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. இந்த குழந்தை இன்னைக்கு 15 வயசு குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னு உடனே சட்டத்தை மாற்றி 15 வயசுக்கு மேலே தப்பு செய்யறவங்களெல்லாம் சிறார் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், 10 வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது அந்த கான்செப்ட் எதுக்காக இந்த 18 வயசு கீழே அந்த மனநிலை அந்த அவங்களுக்கு புரியாம இந்த குழந்தை வந்து இந்த தப்பு செய்யணும்னு. இப்ப இந்த குழந்தை தப்பு செய்யறதுக்கு காரணம் அவங்க குடும்பமா இருக்கலாம், படிச்ச பள்ளிக்கூடமா இருக்கலாம், அந்த சமூகமா இருக்கலாம். இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்துதான் அந்த குழந்தை இன்னைக்கு தப்பு செய்யக்கூடிய இருக்கு. அந்த குழந்தையை நல்ல திருத்தி நாளைக்கு நல்ல குடிமகனா வாழ வைக்கக்கூடிய கடமையும் இந்த குற்றவாளின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் கையில இருக்கு. அதனால இத வந்து தண்டனை ஒண்ணு வந்து ஹெவியா கொடுத்துட்டா கண்டிப்பா குற்றங்களே நடக்காதுன்னு சொன்னா, அப்புறம் இன்னைக்கு கூட தான் பாலியல் வன்முறைக்கு நார்மல் 18 வயசு மேல இருக்கக்கூடிய நடைபெற்றால் மரண தண்டனை வரைக்கும் இருக்கு. அதனால அந்த வன்முறை நின்றுடுச்சா? கிடையாது. குற்றம் நடைபெற்ற அப்புறம் சட்டம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க அந்த அமைப்பு வருது. குற்றமே நடைபெறாமல் இருப்பதை பார்ப்பதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப்பா இருக்கு. அப்ப சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஆசிரியர் பள்ளிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகளை செய்ய தவறிவிட்டோம், இல்ல அந்த பொறுப்புகளை மறந்து விட்டோம். இன்னைக்கு குடும்பம்னு எல்லாரும் சொல்லும் போது எடுக்கும் போது கூட்டு குடும்பத்தோட சிதைவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஏற்புடைய ஒன்றுதான். ஆனா ஏன் இந்த கூட்டு குடும்பம் சிதைஞ்சு போது? அந்த காலத்துல வந்து விவசாய குடும்பம்னா குடும்பமே சேர்ந்து விவசாயம் பார்த்துச்சு, நெசவாளர்னா எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. இன்னைக்கு பொருளீட்டுற காரணத்துக்காக ஒவ்வொரு இடம் மாறி போறதுனால குடும்ப அமைப்பு தள்ளி தள்ளி போகுது. இன்னொன்னு நீங்களே சொன்ன போல தனியா இருக்கக்கூடிய அந்த தனி குடும்பங்கள் கூட இன்னைக்கு டிவோர்ஸ்னால இல்ல அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறதுனால ஏதோ ஒரு சூழ்நிலைலாம் அந்த குடும்பமே ஒரு தீவு மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ குடும்பம் தன்னோட கடமையை தவறிடுது. ஸ்கூல்னு பார்க்கும்போது சார் ஓப்பனாவே சொன்னாரு, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்க ஒரு ஊதியத்துக்காக வேலை செய்யறாங்க. இப்போவுமே நம்ம டீச்சர்ஸ்லாம், நாம படிச்ச டீச்சர்ஸ்லாம் நினைக்கும் போது ஒரு பேஷனோட, இன்னைக்கு அதே பேஷன் நம்ம குழந்தைகிட்ட இருக்குமா நாளைக்கு? ஏன்னா என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட குருமார்களை நான் நினைச்சுக்கிறேன். நான் படிச்ச பள்ளி கூடத்துல இருக்க ஆசிரியர்கள் ஆகட்டும், தலைமை ஆசிரியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரியை தாண்டி நான் இன்னைக்கு ப்ரொஃபஷனல் இருக்கேன்னா என்ன சீனியர் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு குருகள் தான். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அவங்க போட்ட இன்புட்ஸ் தான், அவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒரு பேஷனோட இருக்கக்கூடியவர்கள், அதுவும் என்ன அந்த ஆசிரியர்களுங்க வெளியிலிருந்து வராங்க, இந்த சமூக அமைப்புல இருந்தா வராங்க. அப்புறம் சமுதாயம், இந்த குழந்தைய வந்து வளர்க்கறது யாரோ பொறுப்பு. என்ன கேட்டா என்ன அப்பா அம்மா கேட்டா நான் வேலைக்கு போகணும், கொண்டு போய் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுறேன், டே கேர் விட்டு அவங்க பாத்துக்கிட்டோம். ஸ்கூல்ல கேட்டா ஸ்கூல் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க பேரண்ட்ஸோட பொறுப்பு, அவங்க பாத்துக்கிட்டோம். சமுதாயத்தை கேட்டா எனக்கு என்ன பொறுப்பு? அது குழந்தைக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. நம்ம யாருமே அந்த குழந்தையோட உலகத்தை குழந்தையோட உலகமா பாக்குறதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம், அனாவசியமான ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ குழந்தை என்னவா பார்க்குறோம்? ஒரு ஏடிஎம் மிஷினா பார்க்குறோம். இந்த குழந்தை இந்த படிப்பு படிச்சா நாளைக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இந்த சர்வைவல். ஏன்னா நம்மளோட மனநிலை எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டா மாறிட்டோம். இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல கூட அந்த காலத்துல நான் சின்ன போது இருந்த பார்க்கும்போது மண் பானையில தான் சாப்பாடு செய்வாங்க. ஒரு ஐஸ் ஃப்ரிட்ஜு ஐஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு கிராமப்புறத்துல போய் பாருங்க, டிவி இல்லாத வீடு இருக்கா? அன்னைக்கு ஒரு 7 மணிக்கே படுத்துருவாங்க, இல்ல தெருக்கூத்துக்கள் நடக்கும், எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அழகா வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த கிராமத்தையும் நம்மளோட டெக்னாலஜி மாத்திருச்சு. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதுல வந்து இல்ல அந்த வந்து அழிவை நோக்கிய ஒரு விஞ்ஞானத்தை தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து நீ தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கையை மாத்தி மாத்தி காட்டுறதை விட இப்ப சிந்திக்க வேண்டிய தருணம்.
கண்டிப்பா சட்டம் இருக்கிறது, சட்டம் தன்னோட கடமையை கண்டிப்பா செய்யும். இந்த சட்ட மாற்றம் இன்னைக்கு எங்களோட இந்த விஷயம் வரும்போது எங்களுக்கு ஏற்படுற டிஸ்கஷன் கூட, ஒருவேளை இந்த தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாவோ இல்ல மரண தண்டனையாவோ 15 வயசுக்கு மேல இருக்க குழந்தை வந்து செய்யக்கூடிய தப்ப வந்து நார்மல் கோர்ட்ல ட்ரை பண்ணலாமாங்கிற ஒரு விவாதம் கண்டிப்பா வரும். அதனால ஒரு தீர்வு வருமானா கண்டிப்பா என்னோட பார்வையில ஒரு தண்டனையை அதிகப்படுத்துறதுனாலயோ இல்ல ஒரு சிறாரை வந்து ஒரு குற்றவாளியா நிறுத்துறதுனாலயோ எந்த விதமான தீர்வும் கிடைக்காது. குற்றங்கள் கண்டிப்பா குறைய போறதில்ல. இந்த சிறார்கள் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்கோ அதை கட் பண்ணணும். அந்த பொறுப்பு குடும்பமா இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமா இந்த எதிர்கால சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவது அனைவரோட கடமைன்னு அதற்கான முயற்சியை தான் நம்ம இருக்கணுமே. இல்ல சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரலாம், சட்டத்தை மேல கண்டிப்பா டெலிபரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருக்காங்க, குற்றங்கள் வந்து குறையணும்னா தண்டனையை வந்து மிக கடுமையாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கண்டிப்பா வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ்ல ரேப்புக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்னு சட்ட திருத்தம் வந்தாச்சு நிர்பயாக்கு அப்புறம். ஆனா அதனால பாலியல் வன்முறை வந்து குறைஞ்சிருச்சா? இப்ப டெல்லியில ஒரு கேபி வந்து தப்பு பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலே வித்யா, வினோதினி, உமா மகேஸ்வரி, புனிதான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்மளோட பெண்களை எழுந்துட்டா இருக்கும். ஏன்னா நீங்க உலக அளவுல நீங்க பார்க்கும் பொழுது US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறை வந்து 70% வந்து தெரிந்த நபர்களால் நடக்கக்கூடிய வன்முறைகள் தான் அதிகம் அப்படின்னு. 2-3 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு 1/3 ஆஃப் த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் கூட இருக்க பார்ட்னர்ஸ், கூட இருக்கக்கூடிய நபர்களால. ஏன்னா அவங்க ஈஸி டார்கெட். இப்ப என்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் என்னை வந்து ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சுப்பாங்க. நாம அவங்கள தவறா பார்க்க, சார் சொல்லும்போது தவறா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். நமக்கு அவங்கள பார்க்கக்கூடிய நிலை, இவங்களை நல்லவங்களா பார்க்கக்கூடிய நிலை. நம்மளை பாதுகாக்கிறது எப்படி? அந்த வக்ரம் அவங்க மனசுல ஏன் வருகிறது? எதனால வந்து ஒரு விஷயம் இந்த அளவுக்கு இருக்கு? சிந்திக்கணும். ஒரு குடும்ப அமைப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு தான் இன்னைக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான ஒரு விளைவுகளை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. நம்ம இப்ப கூட பள்ளிக்கூடம் வந்து நம்பிக்கையா விட முடியுமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் போயிட்டு பத்திரமா வருமாங்கிற ஒரு பயம். வீட்டுல குழந்தைய விட்டுட்டு போனா வீட்டுல இருக்கவங்க குழந்தைய பத்திரமா பாத்துப்பாங்களா? டே கேர்ல விட்டுட்டு போனா அங்க பாத்துப்பாங்களா? அப்போ இது யாரோட பொறுப்பு? நாம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சிந்திக்கக்கூடிய தருணம். நீ தான் தப்பு, நான் தான் தப்புன்னு சும்மா நம்ம எல்லாரையும் குறைய சொல்லிட்டு தவிர, பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைய பெத்துட்டா மட்டும் போக கூடாது. அதை வளர்க்கறது, ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைய கண்காணிக்க ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து பள்ளிக்கூடம் அவங்க லெவல்ல ஒரு பொறுப்பு இருக்கிறது. சமூகத்துக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல நன்னறிவு கல்வி, இல்ல குடும்ப அமைப்புல தாத்தா பாட்டிகள் இருந்தா அவங்களுக்கு சொல்லக்கூடிய நீதி போதனைகள், இது எல்லாமே தேவை. இருந்தாலும் எல்லாம் ஒட்டுமொத்தமா சிந்திச்சு இது தப்பு செஞ்சுட்டாங்க தண்டனை கொடுத்துடலாம், அடுத்த குற்றம் கண்டிப்பா இன்னொரு விவாதம் நடைபெறும். அதுக்கான தீர்வு எங்க இருக்குன்னு தான் நம்ம சிந்திக்கணும். இப்ப இந்த பொதுவா இது போன்ற பிரச்சனைகள்லாம் பாலியல் குற்றங்கள் வரும்போது இன்னொரு கருத்து வருது. அதாவது தண்டனைகளை அதிகப்படுத்துறதுனால ஒன்னாகாது, மேடமே சொல்லிட்டாங்க. அதனால அந்த கேள்விக்கு இப்ப இடமெல்லாம் போயிருச்சு. இப்ப இன்னொரு விஷயம் வந்து இந்த நவீனங்கள் பெருக பெருக இந்த இணையதள வசதிகள், செல்போன், ஐபோன் வர்றது, ஃபேஸ்புக், ட்விட்டர் வருது, இதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மனமுதிர்ச்சி பெறாத காலத்திலேயே அவங்களுக்கு வந்து 13-14 வயதிலே இதை பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, அவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதற்கான வாய்ப்புகள் குறைவு. பெரிய லெவலில் அவங்க ஒன்றும் சிந்தனை அடிப்பில் எல்லாம் போறதில்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளர்ச்சி அடிப்பில் தான் அதெல்லாம் பார்த்து ஏதாவது பார்க்குறாங்க, முன்பண் தெரியாமல் தொடர்புகள் ஏற்படுதுங்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த நவீனங்கள் மூலம் தான் மிகப்பெரிய புரட்சிகள் இருந்து மாற்றங்களும் சாத்தியமாயிட்டு வருது. அப்போ இந்த முரணை எப்படி சரி கட்டுறது? இணைய வளர்ச்சி, அலைபேசி வளர்ச்சி, இதையெல்லாம் வந்து மேக்சிமம் நெகட்டிவ் ஆயிருதே, இதை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டுறது? ரொம்ப அருமையான கேள்வி இது. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு செய்தியை சொல்லணும். என்னன்னா, ஆக்சுவலா கொத்தாரி கல்விக்குழு பள்ளிக்கூடத்துல ஒரு அறை புதிதாக கட்டப்பட்டால் சிறைச்சாலையிலே ஒரு அறையை மூடிவிடலாம், இங்கே ஒரு அறை கட்டப்பட்டால் அங்கே ஒரு அறையை மூடிவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, பள்ளிக்கூடத்திலே அவர்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறார்கள். கரிக்குலம், கல்வி திட்டம்னு சொல்றோம். என்ன கல்வி திட்டம்? பேசிக்கா கரிக்குலம்னா என்ன? இது சிம்பிளா சொல்லிடலாம். தமிழ்ல ஆத்திச்சூடி படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறது, இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ்வொர்த் கவிதை படிக்கிறது, இல்லை ஷேக்ஸ்பியர் டிராமா படிக்கிறதுன்னு சொல்லாம ஒரு கரிக்குலம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல தேசிய பற்று, நாட்டுப்பற்றை வளர்த்தல், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல்,
தன் காலிலே தான் நினைக்கிற மாதிரி ஒரு தொழில் செய்வதற்கான வல்லமையை ஏற்படுத்துதல், மொழியை பேசவும் எழுதவும் தன்னுடைய கருத்துக்களை தெரியும், இப்படி வகுக்கிறாங்க. உடற்பயிற்சி வளர்த்து இப்படி வகுக்கிறாங்க. இந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வகையிலே தான் கல்வி அமைய வேண்டும்ங்கிறதான் கரிக்குலம். அந்த கரிக்குலத்துக்கு தான் பாடங்கள் எழுதுறாங்க. தமிழ் எழுதினாலும் ஆங்கிலம் எழுதினாலும் கடிதம் எழுதினாலும் இந்த கான்செப்ட் இங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படியே சிதைஞ்சு போச்சுங்க. அப்படி அல்லது இன்றைக்கு நடக்கிற நம்மளுடைய வலியுறுத்தி சொன்னதை போல இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் ஐயா சொன்னது மாதிரி நாட் ஒன்லி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ், கரஸ்பாண்டன்ட்ல அரசு பள்ளிகளிலே கூட 100% தேர்ச்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் எங்கேயாவது வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார், குடும்பத்தோடு அவர் சிதைக்கப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு, எப்படியாவது அந்த குழந்தைய பாஸ் பண்ண வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது திட்டக்கூடாது, மன உளைச்சல் ஏற்படக்கூடாது, பேசக்கூடாது, உடல் ரீதியாக அவர்களை தண்டித்து விடக்கூடாது, இதையும் செய்யக்கூடாது. டாக்டர் அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் முன்னாள் அவர் சொன்னார், ராமகிருஷ்ண ஐயர் கிளாஸ்ல பூந்துட்டேன் தெரியாம, உடனே அவர் கூப்பிட்டு பெரம்பால் 2 அடி கொடுத்தாரு. இன்னைக்கு அவருடைய இதுல எழுதுறாரு, அந்த அக்னி சிறகுகள் எழுதுறாரு, அந்த ஆசிரியர் பெருமையா அடித்த ஆசிரியரை பெருமையோடு எழுதுகிறார். இங்க நம்ம என்ன சொல்றோம், நம்மளே சொல்லி கொடுக்குறோம். போய் ஒரு வாத்தியார போய் ஒரு பெற்றோர் கோடமாக பள்ளிக்கூடத்துல கும்பலா சேர்ந்து போய் அடிச்சிருக்காங்க. ஒரு பையன் போய் கம்ப்யூட்டர் டீச்சர் கன்னத்துல அடிக்கிறான், இன்னொரு டீச்சரை போய் கொலை பண்றான். சோ இந்த கரிக்குலம் கலை திட்டத்தை சரியாக வகுக்காததும் காரணமாக ஆசிரியர்களும் மதிக்கப்படுவதில்லை. எங்கேயோ ஒரு சில ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள், ஆனா அது பூதாகரமாக வெளிப்படுத்தி எல்லா ஆசிரியர்களும் தவறானவர்கள் சொல்லி மாணவன் மத்தியில ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இந்த ஆசிரியருக்கு சமுதாயத்துல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா வாத்தியாரை கூப்பிடுவாங்க, ஒரு நல்லது கிடக்குது, குடும்பத்துல பிரச்சனைனா வக்கீல்கிட்ட போறதுக்கு முன்னாடி வாத்தியார்ட்ட போவாங்க, போய் ஆலோசனை கேட்பாங்க. அந்த வழக்கம் எல்லாம் போயிடுச்சு. அந்த வழக்கம் போனதுக்கு ஆசிரியர்களுடைய அந்த பண்புகளும் மாறினது ஒரு காரணம் இல்லையா? பண்புகள் நம்ம மாத்திட்டோம், பண்புகள் மாறலைங்க, ஆசிரியர்கள் மாறல. ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிற நிகழ்ச்சிகள். ஆசிரியர்களுடைய வன்முறை எப்படி ஆதரிக்க முடியும்? ஆதரிக்கவே முடியாது. அந்த ஒரு சில அப்துல் கலாம் பெரம்பல் எடுத்து ஆதரிக்க முடியாது நினைக்கிறேன். ஒரு சில தண்டனை சொன்னமே அதை இந்த மாதிரி ஒரு சில ஆசிரியர்கள் கொடுங்க, அவங்க வேலையை விட்டு எனக்கு பெரிய கடுமையான தண்டனைகள், இந்த மாதிரி வர்ற ஆசிரியர்களுக்கு சுத்தமா கடுமையான தண்டனை வழங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல ஆசிரியர்களை நல்லவர்கள் அல்லாதவர்களை போல அதை சித்தரிச்சிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய நோக்கம். நான் ஒரு சின்ன வெப்சைட் சொன்னீங்க இல்லைங்களா, நான் ஒரு பர்னிச்சர் ஒரு நாற்காலி இந்த டேபிள் வாங்குறதுக்காக அந்த வெப்சைட்ல போயிட்டு பர்னிச்சர் FURN அடிச்சிட்டு வேற என்னமோ தவறுதெல்லாம் 2 லெட்டர் அடிச்சாங்க. இது நான் வெளிப்படையா சொல்றேன், நாங்க பார்த்த காட்சி என்னையே பிரமிக்க. நான் 65 வயசுல அதுல வந்தது பாருங்க, நான் ஏதோ ஃபர்ன்னு அடிச்சேன், அடுத்தது ஏதோ ஒரு தவறா அடிச்ச வெப்சைட் மாறி போச்சு. வந்த படக்காட்சிகளை பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு அதையே ஒரு இளைஞன் பார்த்தான்னா எப்படி அறிவியல் வளர வேண்டும், ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய மனநிலை எப்படி. எங்க அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்சு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா என்னைக்குமே அவங்க 2 பேரும் நான் என்னால ஒரு இடத்துல இருந்து கொஞ்சி பேசியோ அவங்க பிள்ளைங்களுக்கு நேரம் அவங்க குழாவி பேசியோ நான் பார்த்ததே கிடையாது சமுதாயத்துல. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு குழந்தையினுடைய இதுல நம்மளாம் டபுள் பெட்ரூம், ஐயா சொன்ன மாதிரி டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம், அப்பாவும் அம்மாவும் அப்படி அங்க குட் நைட் டாட்டா சொல்லிட்டு போவாங்க, இவர் இங்க போவார். இப்படி குழந்தைங்க மனசுல விதைக்கக்கூடிய அத்தனையும் வித்துக்களும் விஷ வித்துக்கள். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, இப்ப நம்ம ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கூட நினைச்சு பாருங்களேன், திருப்பி அவங்களை கொண்டு எங்கூட போறோம். இப்ப இந்த பையன் 15 வயசு, ஒரு 6-10 வருஷம் சிறைச்சாலை என்பது அவனுக்கு வேற புழல் சிறை. இவனுக்கு எங்க ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, புரசவாக்கம், இந்த ஹோம் அந்த பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம், சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல போய் சேருவாரு. அங்க காலைல 8 மணிக்கு 6 மணிக்கு பெல் அடிப்பாங்க, இவர் எந்திரிக்கணும். 7 மணிக்கு பெல் அடிப்பாங்க, தோட்ட வேலை செய்யணும். 7:30 மணிக்கு பெல் அடிப்பாங்க, சாப்பிடணும். 8:30 மணிக்கு உள்ள போகணும். அங்கேயும் ஒரு போலீஸ்கார் வெளியே உட்கார்ந்துருப்பாரு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சிறைச்சாலை அமைப்பை போன்ற ஏற்படுத்தி, எப்ப அவங்களுக்கு அப்பா அம்மா பாசம் அந்த உறவுன்னு சொன்னாங்களா அதெல்லாம் இருக்காது. ஜெயில போனா ஒரு சிறுவர் ஜெயில், திரும்ப அங்க போய் எத்தனை பாருங்க, பள்ளியை போல சிறுவர் ஜெயில், பள்ளியை போல அது ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அந்த பள்ளியிலும் பாத்தீங்கன்னா சுவரேறி குத்து 10 மாணவர்கள் தப்பித்தனர். மதுரை ஹோம்ல நீங்க அடிக்கடி பார்க்கலாம், செங்கல்பட்டு ஹோம்ல 7 பேர் தப்பித்து விட்டார்கள். பள்ளிக்கூடங்களும் சரியா செயல்படாம சிறைச்சாலை மாதிரிதான் இருக்கு. சிறைச்சாலை நடக்கிற பள்ளிக்கூடங்களும் ஒழுங்கா இல்ல அப்படிதான் இருக்கு. நீங்க தண்டனையை தான் குறைத்திருக்கிறமே தவிர அங்கே தரக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு குடும்பத்திலே தரப்படுவதை போன்ற ஒரு பாச பிணைப்போடு அங்க தரப்படுவதில்லை.
திரும்ப ஒரு ஜெயில் கைதி மாதிரி அவன் அப்ப அங்க ஹீரோ ஆவான், திருப்பி மறுபடியும் நம்ம என்ன தப்பு பண்ணலாம், நம்ம எப்படி ஹீரோ ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆப்டர் கேர், இந்த தண்டனைக்கு பிறகு வழங்கக்கூடிய இதையெல்லாம் இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு ஏங்க உடனே எதுக்கெல்லாம் கூட்டுறீங்களே, கல்வியாளர்கள், நல்ல கல்வி அனுபவம் உள்ளவர்கள், நல்ல அறிவு, நல்ல அந்த கல்வி அனுபவம் உள்ள நல்ல அந்த அதுல முதிர்ச்சி உள்ளவர்களை கூப்பிட்டு இன்னைக்கே ஒரு மீட்டிங் போட்டு ஆலோசிச்சிங்களா? ஏதோ எடுத்தோம் கவிழ்ந்தாலும் ஒரு சட்டம் அரசாங்கம் வருமே தவிர நீங்க எந்த கல்வியாளர் சிந்திக்கப்படுகிறார், எந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கரிக்குலம் ஒழுங்கா நடக்குது, எந்த ஆய்வு அலுவலர் பாக்குறாருங்க? முன்னாடிலாம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், நம்ம காலத்துல எல்லாம் இன்ஸ்பெக்டர் வராருன்னா அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க, தொடர்பு இருக்குங்க. நிச்சயமாகுங்க. கல்வியை, அந்த கல்விக் கொள்கையை வகுப்பதிலே அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் ஆழ்ந்த அனுபவம் உள்ள கல்வியாளர்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அதனுடைய அடிப்படையில் உண்மையான ஜனநாயக அரசு அமையுமானால் இந்த குற்றம் ஏங்க இப்படி வளர்ந்துகிட்டே போனா நாளொரு மண்ணையும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த குற்றச்செயல்கள் இளைஞர்களுக்கு அதிகரித்து உங்கள்ட்ட முன்வைக்கிறது என்னன்னா, இப்ப எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்ப வந்து யார்கிட்ட பிரச்சனைன்னு கேட்டா எல்லாருமே கவர்மெண்ட் தாங்க கடைசியில செய்யணும் அப்படின்னு. கவர்மெண்ட்ல வந்து இங்க உள்ள தனியார் பள்ளி அமைப்புகள் ஒரு குற்றச்சாட்டு, அரசு பள்ளிகள் போனா எங்களுக்கு வந்து நிர்பந்தம், டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க, பிள்ளைங்களை வந்து இது டார்கெட் பிக்ஸ் பண்றாங்கிறது. குடும்பங்கிற அமைப்பு கேட்டா இப்ப யாருங்க தாத்தா பாட்டி இருக்கா, எல்லாம் பிரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அவங்க தனியா போய் ஒரு பேரண்ட்டை போய் பேசினா, என்னங்க 2 பேர் நகர சூழல வாழ்றோம், எங்க 2 பேருக்கும் சம்பாதிக்க வேண்டிய சூழல் இருக்கு, 7 மணிக்கு வரோங்க, நாங்க ஸ்கூல் நம்பி தாங்க அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. யார்ட்டையும் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் குழந்தைகள்கிட்ட உறவுகளே இல்லாம வளர்றாங்க. இதுல 1-2 பேர் பாசமா தூக்குறவங்களையும் அவன் தப்பா தொடுறானா கெட்ட தொடுறானா அது அந்த உறவும் போயிருது. ஒரு 15 விழுக்காடு தப்பா தோறானா 85 விழுக்காடு தூக்குறவனையும் தப்பா சொல்லி தரோம். அப்ப இயல்பாவே ஒரு ஐசோலேஷன், தனிமைப்படுதல், ஒரு வித அன்டச்சபிலிட்டி, ஒரு தீண்டாமை தான். கேஸ்ட் அடிப்புல மட்டும் இல்ல, பொதுவா வந்து 4 வயது குழந்தைக்கே இருக்கிற ஆண்கள் எல்லாரும் உன்னை தொடரப்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி தரும் போது 15 வயது தீர்வு சொல்லுவேன்னா, இது மாதிரி தொடுதல் இருக்கும், இதுக்காக நீ கலங்க வேண்டியதில்லைன்னு சொல்லி கொடுக்கணும். நான் வந்து பார்த்து அச்சப்பட வேண்டியது இல்ல, இதனால உனக்கு ஒன்றும் கற்பு போயிடாது அப்படின்னு பெண் குழந்தைக்கு பத்தி நான் சொல்லி கொடுக்குறேன். இதனால உனக்கு ஒன்றும் கற்பளவு நாசம் போயிடாது, இதுக்காக நீ கவலைப்படாத, ஏன்னா இது மாதிரிலாம் இருக்கு, இது எப்படி நீ ஜீரணிப்பது, இது எப்படி நீ பொறுத்து கொள்வது, எப்படி நீ மீண்டு வருவதும் நம்ம கத்துக் கொடுக்கலாம். ஏன்னா தொடாத அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேச்சரா இருக்கு. இப்ப ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் முதல்ல வந்து குழந்தைகள் இப்ப யாருமே தொடக்கூட பயப்படுறாங்க. அழகான ஒரு குழந்தைய ஒரு கண்ணத்தை கிள்னு நினைச்சா கூட அது அவங்க பேரண்ட் விரும்புறதில்ல, முதல்ல தான் குழந்தைய கொஞ்சம் பேரண்ட் விரும்புவாங்க. இப்பெல்லாம் வந்து இது யாரு கையை கழுவி இருக்கிறானான்னு தெரியல, ஆளு கலர் கருப்பா இருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு போயிருது. அதனால இப்ப கொஞ்சது கூட பாத்தீங்கன்னா குடிசைவாசி குழந்தைகளை தான் எடுத்து கொஞ்சம் முடியும். ரொம்ப ஹை கிளாஸ் வந்து தொடர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இது பண்ணு இந்த சூழ்நிலை இதுல குட் டச் பேட் டச்ங்கிற எஜுகேஷன் வேற இருந்தா அப்ப இந்த எதிர்பார்க்கிற அந்த பாகுபாடுங்கிற உணர்ச்சி அதிகமாகுமா? என்ன ஆயிடுதுன்னா, நான் ஒவ்வொன்னா வரேன். இப்ப ஆசிரியர்கள் வந்து தப்பிச்சுக்க முடியாது. முதல்ல நான் சொல்றதுங்கிறது, ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய ஆணாதிக்கவாதிகளா இருக்காங்க. குறிப்பா பெண்கள் பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீ வந்து அவன்கிட்ட பேசாத, நீ வந்து பயந்து அடக்க ஒடுக்கமா நடந்துக்க, என்ன மாதிரி உடை உடுத்தணும்னு உடை சென்சார் பண்றது, உடைகளுக்கான ஆதிக்கத்தை திருத்துறது, அவங்க மிகப்பெரிய ஆணாதிக்கவாதிகளாக பெண் ஆசிரியர் நடந்துக்கிறாங்க. அவங்க ஒரு அப்படியே அவங்க மோரல் சுமந்துட்டு வர ஆணாதிக்க வெறிய அப்படியே பெண் குழந்தைகள் மேல திணிக்கிறாங்க. இப்படிதான் பெண் குழந்தைகள் வளர்க்கப்படுறாங்க. இருபாலர் பள்ளிகளில் கூட பிரிச்சு உட்கார வைக்கிறது, 2 பேரும் பேசான்னு சொல்றது, 2 பேரும் காதல் வராம பாத்துக்கிறது, பேருந்துகள் போதும் இல்லையா, பொறியியல் கல்லூரி பேருந்துகள் அதுல சிறை மாதிரி நடுவில் அடைத்து 2 பேரும் பிரிச்சே புறா கொண்டு மாதிரி பிரிச்சு கொண்டு போய் அங்க யாரும் 2 பேரும் உட்காந்து பேசி கணக்கில் சந்தேகம் கேட்டா கூட பிடிச்சி 2 பேரையும் பிடிச்சி திட்டுறது, சந்தேகப்பட முடியாது ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறதுங்கிற சூழலுங்கிறது நிலவுது. மிகப்பெரிய அனாதிக்கவாதிகள் ஆசிரியர்கள் இருக்காங்க. இல்லாத குழந்தை பிஞ்சு மனசுல தெரியாத பெண்ணடிமைத்தனத்தையும் அனாதிக்கத்தையும் அடக்க ஒடுக்கத்தை கத்துக் கொடுத்து, நீ ஜீன்ஸ், நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாக்குறேன், டூர் போறாங்க, ஜீன்ஸ் பேண்ட்லாம் எடுத்து வரக்கூடாது அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. இங்க வெளியில இருந்து யாரும் வந்து இந்துத்துவாதிகள் சொல்ல வேண்டியதில்லை, ஒவ்வொரு ஆசிரியருமே உள்ளுக்குள்ள இந்துத்துவாதிகளா தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு நிலை. இப்ப இந்த ஆசிரியர்களுடைய மனநிலைக்கு இவங்களுக்கு ஆசிரியர்கள் யாராவது இருந்து உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியிருக்கு, சமூகத்தை பத்தி எப்படி பிள்ளைகள்கிட்ட பேசணுங்கிறத பத்தி. 2வது, தனியார் பள்ளிகள் வந்து இது மாதிரி நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுங்கிறது ஓரளவு தான் நியாயப்படுத்த முடியும் நினைக்கிறேன். ஏன்னா தப்பு பண்றவங்க அத்தனை பேருமே வந்து நிறைய வட்டி வாங்கி மக்களை ஏமாத்துறவன், மக்கள் ஆசைப்பட்டு வராங்க நான் செய்ய முடியும் சொல்லி வட்டியை கடை ஆரம்பிச்சா நம்ம ஒன்றும் ஏத்துக்க போறது இல்லை. அதே வகையில வந்து மக்கள் இப்படி விரும்புறாங்கிறதுக்கு நான் செய்யறோங்கிறத வந்து ஒரு நியாயத்துக்கான கூற நம்ம பார்க்க முடியாது. அது வந்து இருக்கிறத வச்சு எப்படி நம்ம பணம் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற சூழலை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வைத்து அடிப்படை காரணிங்கிறது அரசாங்கம் தான். அரசாங்கம் அதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனா அரசு தான் வந்து இதை தூண்டி விட்டு இப்ப வந்து சமச்சீர் சம்பளம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அரசுகள் தான் சம்பளம் கொடுக்க மனசு இல்லாம, கல்விக்காக அதிக பணம் செலவழிக்க மனசு இல்லாம, கல்வியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கொண்டு திறக்க வேண்டிய கல்விக்கூடங்களை மூடி திறக்கக்கூடாத மதுபான கடைகளை திறந்து மது வணிகம் பண்ணிட்டு இருக்கு. கல்வி வணிகத்தை வந்து
பணக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. அவங்க வந்து கல்வி தெரியுமோ தெரியாதோ, எத்தகைய கல்வி கொடுக்கணுங்கிறது தெரியுமோ தெரியாதோ, அவங்க மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறோங்கிறதுல வந்து மிக 4000 5000 சம்பளத்தில் மிக தரம் குறைந்த ஆசிரியர்களை போட்டு அவங்க கல்வி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழல் வந்து இந்த நச்சு சுழற்சிக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அரசு தான். இந்த அரசாங்கத்துடைய மோசமான கல்விக் கொள்கைகள், ஒரு ஆங்கில வழி கல்வி அல்லது அதை நோக்கி ஒரு உயர்ந்த நுகர்வு வரி கல்வி அப்படிங்கிற அடிப்படையில், இந்த நுகர்வு வரி கல்விங்கிறது எப்படி உருவாக்கி வச்சிருக்கு நான் பாக்குறேன்னா, அந்த ஆசிரியர்கள் கீழ்ப்படுதுன்னு ஐயா சொன்னார். அந்த வகையில் நீங்க பார்த்தா கூட இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஒரு பண்டம் நம்ம சொல்றோம் உருவாகிட்டு இருக்காங்க, பிராய்லர் கோயில உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆசிரியர் ஒரு பண்டம் தான். ஒரு பண்டம் இன்னொரு பண்டத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு வகுப்பறையில. அது எந்த அளவுக்கு நிக்குதுன்னா, இன்னைக்கு யாரும் ஆசிரியர் அழைப்பது இல்லைங்க. ஆசிரியர் வந்து ஸ்டாஃப்ங்கிறாங்க. ஆசிரியர் எல்லாருமே ஸ்டாஃப் தான். இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு, எங்க வீட்டுல எப்படி ஒரு பணிப்பெண் எங்க வீட்டுல வேலை செய்யறாளோ அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர் எங்கிட்ட வேலை செய்யறா அவன் வந்து தான் பேசுறாங்க எனக்கு தெரிந்து மாணவர்கள் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் சம்பளம் கொடுக்குறேன், நான் தான் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவன் எனக்கு பாடம் எடுக்கிறான் அப்படிங்கிறது. பெற்றோர்கள் நான் பார்த்திருக்கேன், நேரடியாக குழந்தைகளை வைத்துக்கொண்டு தனிப்பயிற்சிக்கு டியூஷனுக்கு அனுப்புறாங்க. டியூஷன்ல போய் 2 மார்க் குறைஞ்சிட்டு பையன் ரேங்க் ஷீட் கொண்டு வரான். நீ பையனை திட்டுறது இல்ல, உடனே போனை போட்டு பையனை வச்சுக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டியூஷன் மாஸ்டர்கிட்ட 2 மார்க் குறைஞ்சு போச்சு, மாசத்துக்கு 5000 ரூபாய் 8000 ரூபாய் வாங்க தெரியுது இல்ல, எப்படி 2 மார்க் குறைய வச்ச அப்படின்னு பையனை வைத்துக்கொண்டு ஆசிரியர் கேட்கறாங்க. இப்ப அந்த பையனுக்கு ஆசிரியர் பத்தின மதிப்பீடு என்ன இருக்கும்? இப்ப ஆசிரியர் பண்பாடுங்கிறதுக்கான விழுமியங்கள் எங்க போச்சு? இப்ப எல்லாத்தையுமே பண்ட பொருட்களாக்கி வெற்றி நிச்சயம் எல்லாம் ஓடு சூதாரத்துல கடந்துக்க, எவன் ஜெயிக்கணும் அவன் தான் பெரிய ஆளு, நீ புள்ளி 1 0 1 குறைஞ்சு போன போச்சுப்பா, உனக்கு மருத்துவ படிப்பு வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கையை மூடி வைத்து ஒரு பதற்றமான ஒரு மோசமான சூழலை குழந்தைகள் மனத்தில் விதைக்கிறது, ஆசிரியர் மனத்தில் விதைக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து இவங்க பண்ணி செஞ்சு வச்சு இந்த மார்க் பண்பாட்டை உருவாக்கி வைக்கிற சூழல் நச்சு சுழற்சிக்கு முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு அரசு தான் நான் சொல்றேன். நிச்சயமா இல்ல, நான் இப்ப பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் வருகிற பெற்றோர்களை வைத்து அவர்களுடைய அந்தஸ்து, அவர்கள் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுறாங்களா, கலரா இருக்கிறாங்களா, கார்ல வந்து இறங்குறாங்களா, இது போன்ற பல்வேறு இன்னும் என்னென்ன பாகுபாடு நம்ம சமூகத்தில் இருக்குன்னு எல்லாரும் தெரியும். இந்த பாகுபாடுகளை வைத்து அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிக செல்ல கொடுக்கறது, அந்த தனியார் பள்ளியிலும் சரி அரசு பள்ளியிலும் சரி. அரசு பள்ளியில வேறு விதமான சாதி பாகுபாடு, சார் சொன்ன மாதிரி பாலின பாகுபாடு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லி திட்டுவாங்க. அது ஒரு மனித உரிமை மீறல்ங்கிறது கூட அந்த மாணவர்களுக்கோ மாணவருடைய பெற்றோர்கள் கூட தெரியாது. தனியார் பள்ளியில அது ஒரு பாலிஷா நடக்குது, நாகரிகமான ஒரு இதாகவும் நிறைய இடத்துல நடக்குது. பெற்றோர்கள் அடிக்கடி வர்றதை கூட, அவங்க கேம்பஸ்க்கு வர்றதை கூட அவங்க விரும்புறது இல்ல. குழந்தைகளை கொண்டு வரதுக்கு போறதுக்கெல்லாம் எப்பயாவது ஒருக்க நடத்தினாதான் இது பண்றாங்க. அதாவது பாக்குற பிள்ளைகளை மட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச சில முக்கியமான ஆட்கள் வீட்டு பிள்ளைங்க நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுறாங்க, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம், முக்கியமான விழாக்கள்ல பங்கு பெற வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடியவர்களா தானே இன்னைக்கு ரொம்ப அடிப்படையில இருந்தே +2 வரையும் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. +2 வரையும் நம்ம போக வேணாம், ஏன்னா அந்த குழந்தை பருவங்கிறது ஒரு 10 வயதிலேயே முடிஞ்சு. அப்படி பாக்குற ஒரு ஆசிரியர்களுடைய மனநிலை தானே இருக்கு, ஒரு முதிர்ச்சி இல்லாத மனநிலை. சார் அது எல்லா ஆசிரியர்களும் அப்படி சொல்லிட முடியாது சார். ஒரு சில ஆசிரியர்கள் இருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயம். பெரும்பாலும் அந்த நர்சரி டீச்சர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வந்து அந்த 25-28 வயதுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கும்போது அவங்களா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான மனமுதிர்ச்சி நீங்க சொன்ன இந்த விழுமியங்கள்லாம் உள்வாங்கினவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான விஷயங்கள் தேவை. 12th படிக்கிறவருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த கரிக்குலம் பாடத்திட்ட சிலபஸ் இருந்தா போதும். இவங்க வந்து அந்த 3 வயது 4 வயது குழந்தைக்கு அந்த அப்படி ஒரு உலகத்தை, அந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களா இன்னைக்கு டீச்சர்ஸ் இருக்காங்களா? இல்ல, கண்டிப்பா இருக்காங்க சார். அவங்க அதுக்காக ட்ரைனிங் தான் எடுத்து வந்திருக்காங்க. அந்த பாடத்திட்டம் நல்லா சின்சியரா தான் போயிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு பிரஷர் வருது, நீங்க எப்படி கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ அவங்க கிளாஸ் கண்ட்ரோல் பண்ற சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அது இந்த ஒழுக்கம் வருது சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வரணும். முதல்ல நான் எங்க அப்பா காலில் இருந்து கும்பிட்டாதான் என் பையன் என் காலில் இருந்து கும்பிடுவான். நானே எங்க அப்பா காலில் இருந்து கும்பிட்டு கிடையாது. அப்ப எப்படி என் பையன்ட்டு நான் எதிர்பார்க்க முடியும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் போமப்படும். கல்விக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த காலத்துல அதே அளவுக்கு ஒழுக்கத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, கல்வியை விட ஒழுக்கத்துக்கு. ஆனா இப்ப அப்படியே மாறிடுச்சு. எனக்கு மார்க் ஷீட் 100% வேணும், சென்டம் வேணும். ஒழுக்கம் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இந்த பேரண்ட்ஸ் சுத்தமா யோசிக்கிறது இல்லை. இப்ப மெயினா பேரண்ட்ஸ் அது முழு ஒழுக்கம்னு நர்சரி பிள்ளைகளுக்கு டீச்சர் எதெல்லாம் சொல்லி தராங்க? ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்குன்னு எதெல்லாம் சொல்லி தராங்க சார்? அசம்பிளின்னு ஒண்ணு உண்டு, காலையில அசம்பிளி. அதுக்கு மாணவர்களை வரிசைப்படுத்தி கொண்டு வருது. ரெண்டாவது மாணவர்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது, இப்ப எந்த குழந்தையும் இப்ப அடிக்கலாம் முடியாது. இப்ப ஒரு காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சார் ரொம்ப அழகா சொன்னாங்க, ஆசிரியர்களை பார்த்தா பயம் கலந்த மரியாதை உண்டு. இப்ப ஆசிரியர் தான் பயப்படுறாங்க. பையன் ஏதாவது திட்டா அந்த பையனை சொல்றான், சார் நீங்க நாளைக்கு நியூஸ்ல வந்துருவீங்க சார், நீ திட்டீங்களா அப்படிங்கிறான். பையன் மிரட்டுறான். எத்தனை வயசு பையன்? ஒரு 9th பையன் 10th பையன். அவனை திட்டா அப்படி கையை காமிச்சா போதும், எப்படிதான் போதும். ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல கையை காமிச்சாரு, சார் நாளைக்கு நீ நியூஸ்ல வந்துருவீங்க,
அப்படிங்கிற பையன். ஜோவியலா பேசுவாப்ல நினைக்கிறேன் அந்த பையன். பொதுவாவே அந்த பையன் அவ்வளவு மீடியா பாக்குறான், சினிமா பாக்குறான், எல்லாம் பாக்குறான். ஆசிரியர் உங்களுக்கு எதுவும் துன்புறுமான ரீதியாக செய்வார்கள், ஆனால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் போட்டு எல்லாம் நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருக்காங்க. ஆசிரியர் அடிக்க வேண்டாம், திட்டவும் கூடாங்கிறாங்க. அது ஒரு ஆசிரியர் வந்து பையன் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பா சுட்டி காமிக்கணும், அவருடைய கடமை அது. வெறும் படிக்கணும் அப்படின்னா அவன் டுட்டோரியல் காலேஜில் படிக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வரான்? கல்வி, ஒழுக்கம், இது ரெண்டும் இரண்டு கண்கள். அவன் தவறு செய்யும் பொழுது திருத்த வேண்டியது ஆசிரியருடைய முழு கடமை. நீங்க அடிக்க வேண்டாம், அதை நான் ஆதரிக்கிறேன், அடிக்கக்கூடாது, ஓகே, நல்லதுதான். அது திட்டவும் கூடாதுன்னு சொல்லும் பொழுது அப்ப ஆசிரியர் பணி, ஆசிரியர் பணியை அறப்பணி, அது ஒண்ணு அறப்பணின்னு சொல்லிதான் நிறைய ஆசிரியர் வந்திருக்காங்க. ஒரு சில ஆசிரியர் செய்த தவறுக்காக அந்த ஆசிரியர் சமுதாயத்தை குறை சொல்ல முடியாது. ஒரு சப்பம் அந்த பையன் தவறு பண்றான், தவறு பண்ணும்போது ஆசிரியர் கண்டிக்கிறாரு, பையன் அவரை இன்சல்ட் பண்றான். இப்ப சார் அழகா சொன்னாங்க, ஒரு பையன் ஆசிரியரை தாக்குறான், அவருடைய தன்மானம். ஆசிரியர் 40 வயது 50 வயது இருக்கு. ஒரு சின்ன கேள்வி, நல்ல ஆசிரியர் பெரும்பான்மை யாரு? சிறுபான்மை தான் வந்து முறைப்படி ஆசிரியர்கள் தவிர பெரும்பான்மை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எதிராக இருக்காங்க. மதுரை மாவட்டத்துல சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து பிஎட் சீக்கிரம் படி, கல்யாணம் நடக்கும், பிஎட் படிச்ச மாப்பிள்ளலாம் நகை கொஞ்சம் குறைவா போடலாம். மதுரையில் எனக்கு நேரடி தொடர்பு தமிழ்நாடு பிஎட் இந்த மாதிரி பிஎட் பள்ளிகளும் பிஎட் 1.5 வருஷத்துல முடிச்சா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற நோக்கத்தோட படிக்கிறவங்க எப்படி வந்து குழந்தைகளை வந்து அறப்பணிக்கு தயார்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிஎட் படிச்சா 25 பவுனுக்கு பதிலா 10 பவுன் போட்டா போதும் நினைக்கிறவங்க தானே? அப்படிதானே நீங்க யாரோ ஒரு சில ஆசிரியர், யாரோ ஒரு சில ஆசிரியர் ஒழுங்கா இருக்கான்னு எங்கிறது இல்ல சார். கண்டிப்பா அப்படி இருந்திருந்தா சமூகம் எங்க போயிருக்கும்? கண்டிப்பா இல்ல சார். இப்ப உங்களுக்கே ஒரு தெரியும், 2012 ஒரு தனியார் பள்ளியில உமா மகேஸ்வரிக்கு ஒரு ஹிந்தி ஆசிரியை திட்டமிட்டு திட்டமிட்ட படுகொலை. அது செஞ்சத பையன் வந்து 9th 10th, அவன் இப்போ சிறுவர் பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். அந்த உமா மகேஸ்வரிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. கொலை செய்வதை யாருமே யாரு செஞ்சாலும் உண்மையிலே பாவம். அந்த குழந்தையோட எதிர்காலம், இப்ப அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலம் அதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த ஆசிரியரை பொறுத்தவரை நம்முடைய அந்த ரெக்கார்ட்ஸ் நானும் பார்த்திருக்கேன். ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றதும் அந்த மாணவருக்கு அட்வைஸ் பண்றதும் அவனுக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்கல, அட்வைஸ் பண்றது பிடிக்கல. அந்த வெஞ்சன்ஸ் 1, 2 ஆகி 2, 3 ஆகி அவனை அட்டாக் பண்ண அளவு ஆயிடுச்சு, அவனோட வாழ்க்கையே போயிடுச்சு. இப்ப நிறைய ஆசிரியர்கள், இப்ப சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆசிரியரை ஒரு +2 பையன் தாக்குறான். அப்ப அவருடைய தன்மானம் என்ன ஆகுது? ஒரு 40 மாணவர்களால தாக்கப்படும் பொழுது அடுத்த ஆசிரியர் பார்ப்பாரு, நம்ம ஏன் அட்வைஸ் பண்ணணும், 1 அப்படியே எல்லாம் பின்னால போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்தியா மாணவர்களை வந்து இந்த பிராக்டிகல் மார்க்க வச்சு மிரட்டுகிற கல்ச்சர் வந்து +1 +2 ஆசிரியர்கள் பல பேர்ட்ட இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஒரு சில ஆசிரியர் செய்யலாம், அது வந்து மாணவர்களை திருத்துவதற்காக. நான் எல்லா மாணவர்களும் குறை சொல்ல மாட்டேன். மார்க்ல கை வச்சுட்டு அவர் எப்படி திருத்த? இல்ல, அப்படி யாரும் வைக்கிறது இல்லை சார், கண்டிப்பா வைக்கிறது இல்லை. தவறு வந்து ஒரு பர்சன் இருக்கும், நம்ம அதுக்காக ஒட்டுமொத்த சமாஜம் சொல்லவே முடியாது. ஒரு வெள்ளைச்சட்டையில ஒரு கரும்புள்ளி இருந்ததுன்னா நம்ம கரும்புள்ளியை மட்டுமே பார்க்க முடியாது, இந்த வெள்ளைச்சட்டையை கண்டிப்பா பார்த்தா ஆகணும். அது ஏன்னா அவனுடைய நல்லதுக்கு. அவன் தவறு செய்யும் பொழுது நான் பிராக்டிகல் மார்க் குறைச்சிடுவேன். தவறு செய்யும் பொழுது இப்ப ரெக்கார்டை சப்மிட் பண்ணல, நீ சப்மிட் பண்ணாட்டா அவனை மார்க் கட் பண்ணுவோம் அப்படின்னு அவனை திட்டுது சார். அவனை பாராட்டுறதுக்கு ஒரு ஆசை கடமை இருக்கு. அவன் ஒரு 80% வாங்கியிருப்பான். நீ அடிக்கிறதுக்கு முன்ன பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வகுப்புல ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கு? மாணவர்கள் கேள்வி கேட்பதற்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அறிவுபூர்வம் உரையாடுவதற்கும் அதற்கான வெளி கட்டாயம் கிடையாது. அதற்கான வெளி கட்டாயம் கிடையவே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய வன்முறை. மாணவர்களுக்கு ஜனநாயகமே கிடையாது. இல்ல சார், கண்டிப்பா இல்ல. அதான் மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை நீங்க மறந்துடுறீங்க. பெரும்பாலும் அடிக்கிறது திட்டுறது மட்டும் வன்முறை இல்ல. ஒவ்வொரு நிமிஷம் நீ சொல்றது வந்து 20 வருஷம் மேல சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப அப்படி இல்ல. பையன் வந்து புரியல, நம்ம அழகா கேட்பான், சார் இந்த இது கான்செப்ட் புரியல, நீங்க சொல்லி கொடுத்து எனக்கு விளங்கல. இப்பெல்லாம் வந்து சிஸ்டம் மாறிடுச்சு, எனக்கு விளங்கல அடிமா. அப்ப அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு முழு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பசங்க அவங்க தான் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. இப்ப ஒரு ஆனுவல் டே, ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, பையன் தான் லீடர்ஷிப் பண்றான். டீச்சர் ஆர்கனைஸ் பண்றதை விட பசங்க ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னால இப்பதான் நிறைய இருக்கு. நான் பாக்குறேன் குழந்தை உரிமை, மனித உரிமை சார்ந்த சிந்தனைகள், பேச்சுகள் இப்போ ஒரு 8-9 வருடமா அதிகம் வந்ததுனால இந்த மாதிரியான மாணவர்கள் கேள்வி கேட்கறாங்க. மாணவர்களோட தங்களுடைய ரைட்ஸ் கேட்கறாங்க. ஏன் சார் இப்படி நாளைக்கு ரெக்கார்டு நாளை வைக்கிறோம், முடியாது சார், நாளைக்கு இந்த எக்ஸாம் இருக்கு. அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கேட்கறாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல இப்ப நீதி போதனை அப்படிங்கிற விஷயத்துல வந்து எதையெல்லாம் சொல்லி தரலாம்னு நீங்க பரிந்துரை சொல்லுங்களேன். நீதி போதனையில ஒண்ணு வேணாம் சார், நம்முடைய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நீதி நெறி விளக்கம், நம்மள்ட்ட இருக்கிற இலக்கிய நீதி இலக்கியங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஒரு அறம் செய்ய விரும்பு 60 சனம் 70 கரைகள், இதை சொல்லி கொடுத்தாலே அருமையான நீதி கருத்துக்கள். சின்ன சின்ன குட்டி குரல் கதைகள், நீதி கதைகள்,
இவையெல்லாம் சொல்லுகிற போது குழந்தைகளுக்கு ஒரே, அதாவது சார், தொட்டு பெறுகிற அனுபவ அறிவும் பட்டு பெறுகிற அனுபவ அறிவும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்ஸ்லாம் மேலை நாடுகள் போயிருக்கேன். நான் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் குழந்தை எந்திரிச்சு இங்கே எந்திரிச்சு ஒன்று நிற்கணும். அந்த குழந்தை அதுக்கு ரொம்ப சீக்கிரம் சிறுநீர் போடணும்னா கூட அந்த டீச்சர் அப்போ தான் இந்த பக்கம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அனுமதி கொடுக்குற வரைக்கும் அந்த நிற்கணும். அதுக்கே போனான்னு போயிடும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒரு குழந்தை விரும்பினா வேகமாக எந்திரிச்சு வெளியே போயிடுது. வெளியே போய் ஒரு நம்ம அமைப்புல இல்லை, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் ஒரு ரோஜா பூவை கிள்ளி பாக்குறாங்க, முகர்ந்து பாக்குறாங்க, திரும்பி வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த சுதந்திரம் இருக்கு. அதே நேரத்தில் தண்டனை உண்டான்னு நான் கேட்டேன். இங்க என்ன தண்டனையே கிடையாதான்னு. இருக்கு, அங்கேயும் இருக்கு தண்டனை. எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு குழந்தைகளுடைய உரிமைகளை பற்றி நிறைய பேசுகிற அந்த நாட்டிலே கூட கொஞ்ச நேரம் எந்த குழந்தையோடையும் பேசாம உட்கார வச்சிடறாங்க. அது ஒரு மன உளைச்சல் தருகிற மனத்துக்கு சின்ன தண்டனை. எல்லா குழந்தையும் பேசக்கூடாது, அவன் தப்பு பண்ணிட்டான், அப்புறமா எல்லாரும் கொண்டு கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி விடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த மனம் நோகாத வகையில தருகிற தண்டனைகள் அங்கே இருக்கின்றன. இப்ப நான் என்னுடைய அடிப்படை என்னன்னா, இப்ப இந்த ஆசிரியர் கல்வியை பத்தி பேசுனீங்க. அடுத்த ஆண்டு முதல் இந்த பிஎட் படிப்பு 1 வருஷம் 2 வருஷம் ஆக்கிட்டாங்க. இன்னைக்குதான் பேப்பர்ல எல்லாம் அறிவிப்பு வந்திருக்கிறது. ஓராண்டு ஆசிரியர் படிப்பை 2 ஆண்டு ஆக்கி இருக்கிறாங்க. ஓராண்டே ஒழுங்கா நடக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனாலதான் கேக்குறேன். ஆசிரியர் பிஎட் இல்ல, இப்ப பிஎட் பள்ளிகள் வந்து ஒரு மிகப்பெரிய வணிகம். அது படிச்சா ஒரு வணிக நோக்கத்தோட இவங்க படிக்கிறாங்க. அவங்க அந்த டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. நிறைய கல்லூரிகள் உள்ள பல்கலைக்கழகம் எது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல என்ஜினியரிங் காலேஜ் இல்ல, அண்ணா பல்கலைக்கழகம் இல்ல, ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் தான் 600க்கும் மேற்பட்ட கல்லூரிகள். கிட்டத்தட்ட 600 into 100 பாருங்க. எத்தனை ஆசிரியர். ஆனால் சேர்கிற மாணவர்கள் அனைவருமே அறநோக்கத்தோடு தான் சேர்றாங்க. அறநோக்கத்தோடு நீங்கள் வந்து சேருகிற போது எப்படி சேர்ந்தாலும் அவர்களை உருவாக்கி அனுப்புகிற போது ஒரு திறன்மிக்க நல்ல ஒரு தத்துவ ஞானியாக, பிஎட் கல்லூரி அப்படி உருவாக்க நண்பனாக, வழிகாட்டியாக, ஆசிரியராக, குற்றங்களை நீக்குபவராக, இப்படி பல்வேறு பன்முகத்தன்மையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்த்து அந்த ஆசிரியர் வெளியே விடணும். ஆனா இன்றைக்கு இல்ல பல கல்லூரிகள் இப்படி நடக்கல. இல்ல, இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கிறாங்களே, அவங்களுக்கு இப்படி ஒரு பயிற்று தரப்படுதாங்க. நிச்சயமாக அவர்கள் உளவியல் படித்தாக வேண்டும், பள்ளி மேலாண்மை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு குழந்தையுடைய சைக்காலஜி கற்றுக்கணும், அதே மாதிரி பாடம் கற்பிக்கிற முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பல இடங்கள விழுமிய கல்வியை எப்படி சொல்லி தர வேண்டும், இந்த நன்னறியை நீங்க சொல்வதெல்லாம் இருக்கு. ஆனா பிஎட்ல பல பேர் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கவனிச்சுக்கிட்டு நிச்சயமாக வீட்டுல இருந்துட்டு என்ன காரணம், அதை யாரு கண்காணிக்கணும்? அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகம் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? அந்த பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அரசு என்ன செய்து கொடுக்கிறது? யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன செய்யுது? நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் என்ன பண்ணுது? இவங்க எல்லாம் தூங்குவாங்க. எங்கேயோ வேலூர்கிட்ட ஒரு பொருள் கற்பழிக்கப்பட்ட உடனே இப்படி விவாதங்கள், பிரச்சனைகள் 2 நாளைக்கு நடக்கும், பேப்பர்ல பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க இந்த விஷயத்தை. ஆகவே இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக கொண்டு இன்னைக்கு நடக்கிற இந்த விவாதத்தையே ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு நல்ல ஒரு உடனே சிந்தித்து இதற்கு என்ன செயல்படுத்த ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகங்களை பணிந்து கொண்ட கல்வியை எப்படி நடத்தணும், எப்படி மாற்றி அமைக்கணும். இன்னொன்னுங்க, மனப்பாட கல்வியை ஒழிச்சு கட்டுங்க, திறன் வளர்க்கக்கூடிய கல்வியை கொண்டு வாங்க. மேடம், நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த குழந்தைகள் வந்து இப்ப வந்து முந்தி மாதிரி சினிமா ஹீரோஸோட படங்கள் பாட்டுகளை விட இப்ப நிறைய அந்த கேலி சித்திரங்கள், அந்த கார்ட்டூன், இந்த மாதிரி படங்களை வந்து அதிக அளவுல பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுல வர பொம்மைகள், அந்த உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய அளவுல சிந்தனையோ எதிரி சிந்தனை எதுவும் உருவாக்குறது இல்ல. ஆனா யாராவது போய் ஒரு அடிக்கிறது, ஒரு கீழே விழுகிறது, ஒரு கேலியாவோ கிண்டலாவோ இதை பார்த்து சிரிக்கின்ற மனநிலையில் உள்ள கார்ட்டூன்ஸ் தான் இப்ப நிறைய இருக்கு. அந்த குழந்தைகளுக்கான கார்ட்டூனை பாக்குற, அந்த குழந்தைங்க விரும்பி பாக்குற எல்லாமே அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருக்கு. இந்த மனநிலையை வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த குழந்தைங்களுடைய கார்ட்டூன் பாக்குற மனநிலையை வந்து கார்ட்டூன் இல்ல, இப்ப வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீரோ மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஹீமேன், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு உண்மைக்கு உண்மை இல்லாத உண்மைக்கு புறம்பாக ஒரு மேக்னிஃபைடு கிளாஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நிறைய குழந்தைகள், எனக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை இருக்கு, அவன் கார்ட்டூன் பார்க்கலாம். அது சில கார்ட்டூன்ஸ் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ், நம்மளே ரசிக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம இந்த சைட் நகர்ந்தோட அடுத்த சேனல் பார்க்கும்போது நம்மளுக்கே பயம் ஏற்படக்கூடிய கார்ட்டூன். அதுவும் சில கார்ட்டூன்ஸை வந்து மொழி மாற்று செய்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ்ல அதுக்கு போடக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தா ஆங்கிலத்துல என்ன சொல்லுன்னு தெரியல, அதாவது நம்ம தமிழை மறக்கக்கூடிய ஒரு லெவல்ல. சோ குழந்தை வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம கார்ட்டூன்ஸே, நம்ம நாட்டுல இருக்க அந்த குரல் நதி கதைகள் இல்ல குட்டி குட்டி கதைகளை நம்ம ஒரு தமிழாக்கம் பண்ணி நம்ம கார்ட்டூன்ஸா ஏன் நம்ம எல்லாமே இறக்குமதி செஞ்சு போடக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே இருக்கு. நம்ம அதை வந்து நம்ம குழந்தைக்கு போதிக்காம எல்லாமே வெளியில. இன்னொன்னு, இந்த கார்ட்டூனை விட இப்ப நீங்க வந்து
ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல நீங்க பாக்குறீங்கன்னா நிறைய கேம்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற விஷயம் ரொம்ப ஆபாசமான விளைவுகளை விஷயங்களை காமிக்கக்கூடிய இல்ல ஒரு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு கார்ட்டூன்ஸ், ஏதாவது எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா வாழ்க்கையில அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஞ்ஞானம் ஆக்கப்பூர்வமா இருக்கிறத விட அழிவுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? நீ வேணா ஸ்கூல்ல செல்போன் யூஸ் பண்ணாதேன்னு ஒரு ரூல் போடலாம், வீட்டுல செல்போன் யூஸ் பண்ணாதேன்னு எப்படி ரூல் போட முடியும்? முடியாது. அதனால இந்த விஷயங்களுக்கு எங்க ஒரு சென்சார் இருக்க வேண்டும் இருக்கும். இப்ப டிவினா அதுக்கு ஒரு சென்சார் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒன்னும் சென்சார் இல்லை. எல்லா விஷயங்களும் அதாவது அந்த காலத்துல நம்மளுக்கு விஷயங்கள் புரியக்கூடிய நிலையில வேர்ல்டு இன்னைக்கு ஒரு கை அடக்கமா இட்ஸ் எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட். ஆனா எல்லா கெட்ட விஷயங்களை நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம குழந்தைகள் இருக்கு. நீங்க என்னதான் குழந்தைகளை நீங்க கண்காணிச்சுட்டே இருந்தா கூட இவ்வளோ விஷயங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ் வேண்டாம்னு சொன்னா அப்பதான் அதையே போய் ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு தர்ம சங்கடமான விஷயம். எவ்வளவுதான் வேண்டாம் வேண்டாம் நம்ம சொல்ல முடியும்? இந்த கார்ட்டூனை பார்க்காத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த கேமை ஆடாத, வேண்டாம் வேண்டாம் சொல்லதான் இதுல என்ன இருக்குங்கிற ஆர்வம். ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைகள்னு இல்லை, தேவையில்லாத இந்த சமூகத்துக்கு வராம இருக்கக்கூடிய தேவையில்லாத சேனல்ஸை சென்சார் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் வரக்கூடாது. அதை நம்ம சமூகம் பார்க்க வேணும். இப்போ கார்ட்டூன்ஸே நிறைய சேனல்ஸ் எல்லாம் பேன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. குழந்தை எதை வேணா பார்க்கக்கூடிய, நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் டைப் அடிச்சதுனால ஒரு தப்பான விஷயம், அந்த தவறு ஏன் அந்த குழந்தை பண்ணக்கூடாது? குழந்தை கரெக்டான ஒரு விஷயத்தை டைப் அடிக்கும் போது தப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒரு ஆசிரியரை கொலை செய்யக்கூடிய ஒரு மாணவரை இல்ல தன்னோட படிக்கக்கூடிய ஒரு சக மாணவியை பாலியல் வன்முறை செய்யக்கூடிய ஒரு நிலையில ஒரு மாணவன், ஏன் அந்த மாணவன் மட்டும், இப்ப எல்லா மாணவர்கள் மாதிரிதானே அந்த மாணவன், எங்கே அந்த மாணவன் தவறினான்? அப்ப அந்த தவறு ஏற்படும் பொழுது பெற்றோர்களோ இல்ல ஆசிரியர்களோ சுற்றி இருப்பவர்களோ ஏன் அந்த தவறை பார்க்க தவறிவிட்டார்கள், கண்காணிக்க தவறிவிட்டார்கள்? நம்மளோட வேலையில நம்ம பிஸியா இருக்கோம். அப்பா அம்மா இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து பொருளீட்டக்கூடிய ஒரு நிலையில ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் அவங்க கடமையை, இப்ப சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சத்தம் போட்டா கூட நாளைக்கு கோர்ட்டு போலீஸ்னு போய் நாம நிக்க வேண்டி இருக்குங்கிற நிலைமையில அவங்களும் ஒரு எல்லை மீறல் இருக்கக்கூடாதுன்னு. குழந்தைக்கு இப்ப நிறைய குழந்தைகள் கிட்ட எனக்கு டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இது நாமளே அவ்வளோ யூஸ் பண்ணாத வார்த்தைகளை சின்ன குழந்தைகள் யூஸ் பண்றாங்க. இப்ப தற்கொலை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை ஆசிரியர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை மாச்சுக்கிறது, எக்ஸாம் சரியா எழுதலைன்னு சொல்லி உயிரை மாச்சுக்கிறது, ஃப்ரெண்டு எங்கூட பேசலைன்னு சொல்லி ஒரு உயிரை மாச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட அவுட்லெட் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை. சார் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லை, காலையில எந்திரிச்சோமா படிச்சோமா வீட்டில் எல்லாரோடையும் நம்ம விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோமா, யார் உட்காந்து அந்த குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்கிறோம்? பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, இல்ல குடும்ப அமைப்பு தான் இருக்கா, இல்ல ஆசிரியர்கள் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு டெவலப் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப் வேர்ல்டு அந்த உலகம் அவங்களுக்கு இருக்கா? அந்த குழந்தையோட உலகம், இப்ப நீங்க சட்டம்னு பேசுறீங்க, இல்ல குழந்தைகளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்க எல்லாருமே தவறிடுவோம். நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு மது, அரசு, தனியார் பள்ளின்னு ஆரம்பத்திலிருந்து அந்த மாதிரி அதுக்கான விஷயங்கள், அதுக்கான தரவுகளை எல்லாருமே ஆழமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல சமூகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா? சமூகம் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்களே, அந்த சமூகத்தோட ரோலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? பெற்றோர் ரோலுக்கு நம்ம சொல்லிடலாம், ஆசிரியர் ரோலுக்கு அவங்க சொல்லிடலாம், அந்த சமூகத்தோட ரோல் நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது? இன்றைய சமூகத்தோட பங்களிப்புங்கிறது நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடிய போறது இல்லை. அடுத்து ஒரு புது சமுதாயத்தை புத்துணர்வு பெற்ற, முற்போக்குத்தன்மை உள்ள, பெண் விடுதலையில் நாட்டம் கொண்ட, பெண்களுடைய உரிமைகளை புரிந்து கொண்டு சமயத்தை உருவாக்குவது எப்படின்னு உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கிற அரசுகள் யோசிக்கலாம், கல்வியாளர்கள் நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு இந்த வன்முறைக்கும் தொடர்பு உண்டு. இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அதான் நேரடியான தொடர்பு உண்டு. அதான் முதன்மை காரணமே அதான். இப்ப நான் சொல்றேன், இப்ப கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரியே எல்லா மாணவனும் செய்யாத அந்த மாணவன் செய்தான் அப்படிங்கிறதுக்கு சில மரபியல் காரணங்கள் இருக்கலாம், சில பேர் மூளைகளே சில கோளாறுகள் இருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, குடியும் கூட பாத்தீங்கன்னா சில மனவியல் சாய்வுகள் மூலமா குடி வருதுங்கிறாங்க. எங்க பிரச்சனை வருதுன்னா, குடித்தால் தவறில்லை, வன்முறை செயல் தவறில்லை. ஒரு ஹீரோவை பொம்பளை கேலி பண்றான், அவ புடவை பிடிச்சி எடுக்கிறான், பாவாடை பிடிச்சி எடுக்கிறான், அவனா அந்த பொண்ணு காதலிக்கிறார், யார் கடத்திட்டு போறானோ அவனை காதலிக்கிறார், யார் வன்முறை புரிஞ்சாலும் அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, யார் உனக்கு கற்பழிச்சாலும் அவனையே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நீதி போதனையை படங்கள் வழங்கிட்டு இருக்கு. அதுக்கு அங்கீகாரம் வழங்குது. அப்ப குடிப்பதுதான் அங்கீகாரம், பெண்களை கேலி செய்வதான் நமக்கு காதல் கிடைக்குங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கும். குற்றம் செய்யற மனநிலை அதை நோக்கி சாயும். குற்றம் செய்யற மனநிலையோட சில பேர் பிறக்கிறாங்க, உண்மைதான், எல்லாரும் ஒரே மாதிரி பிறப்பது இல்லை.
ஆனா அந்த மனநிலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது சிகரெட் குடிச்சா நீ ரொம்ப பெரிய ஹீரோ, நீ தூக்கி போட்டு பிடிச்சா நீ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலாம், நீ பெரிய ஆளாகலாம், அதான் உனக்கு பெரிய மதிப்பு அப்படிங்கிற அங்கீகாரத்தை ஒரு புறச்சூழல் சமுதாயமோ கலை வடிவங்களும் திரைப்படங்களும் கொடுக்கும் பொழுது அப்போ தவறில்லை, நம்ம தாராளமா செய்யலாம், நம்மள கேட்க ஆள் கிடையாதுங்கிற மனநிலையை அந்த இளைஞன் மத்தியில உருவாக்குது. அந்த வகையில நம்ம குற்றவாளி பொறுப்பாக்குறோம். ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய சமூகம் தூங்கிட்டு அவனையும் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு தாத்தா பாட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அந்த ஆபாச நடனங்களையும் கேலி கூத்துகளையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு விஜய் வந்துட்டான், பையனுக்கு விஜய் மாதிரி டான்ஸ் ஆடுவான், அவன மாதிரியே கூத்தடிப்பான் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா? இதுல அத்தனை பேர் குழந்தை வளர்க்குறாங்க. இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது இப்ப போய் நம்ம செய்ய போறது இல்லை. இந்த மாணவ பருவத்தை நம்ம வளர்த்து ஒரு நல்ல சமூகத்தை வருங்காலத்தில் எப்படி ஆக்கி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான். அப்ப இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு மாறுபடுறேன், ஆசிரியர்கள் திட்டத்தை எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ட்டு. மாணவர்களுக்கு அறிவியலையும் புவியியலையும் வரலாற்றையும் காதலிக்கிற மாதிரி கத்துக் கொடுக்கிற சூழல் ஏற்படும் பொழுது திட்டங்கிற பிரச்சனைக்கு வரப்போறது கிடையாது. அவன் எதுவுமே பிடிக்காத பொழுது ஆசிரியர் நரகமா தெரியுது, அவன் வகுப்பறையும் நரகமா தெரியும் பொழுது ஆசிரியர் சொல்ற பேசுற ஒவ்வொரு வசனமும் நரகமா தான் தெரியும். வகுப்பறை சூழல கல்வி கற்றுக் கொடுக்கும் முறையை ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் பண்பாட்டை ஆசிரியர் கலையை வளர்த்தெடுக்காம நீங்க அதுக்கு மேல நான் திட்டுறான் உதைக்கிறாங்க திரும்பி மாணவர்கள் மேலேயே பழிய போடுவது நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் உண்மையை கண்டிக்கிறேன். அந்த வகையில் புது ஆசிரியர் பண்பாட்டை ஆசிரியர் கலையை வளர்த்தெடுத்து ஒரு புது சமயத்தை நம்ம உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு ஆழமாக, அதாவது ஒரு சிறுமியை ஒரு சிறுவன் இவ்வாறு ஒரு கொடூரமான செயலை செய்தது என்ன உளவியல் காரணம் என்பதை நாம் சமூக சூழல், கல்வி சூழல் மற்றும் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள், பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்றைய தனியார் மய சூழல், அரசு அதற்கு சார்பாக செயல்படுவது, பெற்றோர்கள், குழந்தைகள், குடும்பம், கூட்டு குடும்பம் போன்ற பல்வேறு தளங்களில் எல்லாவற்றிலும் உள்ள நேர்மறை எதிர்மறை கருத்துக்களை இங்கு வந்திருந்த அனைத்து ஆளுமைகளும் மிக விரிவாக ஆழமாகவே விவரித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களுக்கும், கல்வியாளர் முருகையன் அவர்களுக்கும், தமிழிய சிந்தனையாளர் எழுத்தாளர் விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.